மாதவி அரை மயக்கத்தில் கண் விழித்து படுக்கையில் எழுந்து அமர்ந்தாள். ஏதோ மேகமூட்டத்தில் இருப்பது போல் உணர்ந்தாள். தானாக இல்லாமல் ஏதோ வித்தியாசமாக உணர்ந்தாள். அவள் போர்த்தியிருந்த போர்வை அவள் எப்பொழுதும் கிழியும் வரை துவைத்து துவைத்து போர்த்தி கொள்ளும் போர்வை போல் அல்லாது மிகவும் மிருதுவாக அவளை அணைத்திருந்தது. அவள் தலைக்கு மேல் வெளிச்சம் பரப்பிக் கொண்டிருந்த விளக்கு கூட அவளுக்கு பழக்கப்பட்ட அவள் அறையின் உடைந்து போன பல்பிலிருந்து வருவது போல் இல்லாமல் அழகாக மென்மையாக ஒலிக்கற்றையை வீசிக்கொண்டிருந்தது. அவள் உடல் ஏதோ இரண்டாக பிளந்து விட்டது போல் வலித்து கொண்டிருந்தது. வலித்த அவள் மானிக்கட்டுகளை பார்க்கையில் அவை கண்ணிச் சிவந்து போய் இருப்பதை கண்டாள். இவை எதுவும் கனவில்லை என்பதை உணர்ந்த நேரம் கூச்சலிட வேண்டும் போல் தோன்றிய உந்துதலை கஷ்டப்பட்டு அடக்கிக் கொண்டு போர்வையை அகற்றினாள். அப்பொழுதுதான் தான் உடலில் பொட்டு துணி இல்லாமல் இருப்பதை உணர்ந்து அதிர்வடைந்தாள். கண்களை தன் மீது ஓடவிட்டுக் கொண்டே ஒரு முடிவுடன் போர்வையை அகற்றி எழுந்தாள் மாதவி. தன் துணிகளை எடுத்து அவசர அவசரமாக அணிந்து கொண்டு அங்கிருந்து வெளியேற எத்தனித்தாள். அந்த நேரம் எதிர்பாரா விதமாக அவள் பெண் கழுத்தில் யாரோ கை வைத்து அவளை பின்னால் இழுக்க, ஐயோ என்னை விட்டுவிடு என்று அவள் அலறலையும் பொருட்படுத்தாமல் அனாயாசமாக மறுபடியும் அவள் படுக்கை மேல் இழுத்து போடப்பட்டாள். அந்த முரட்டு செயலால் கலங்கி போன அந்த நிமிடத்திலும் தன்னை இழுத்து படுக்கையில் கிடத்தினவனின் விவரிக்க ஒண்ணா அந்த வசீகர முகம் அவளின் கவனத்தை பெரிதும் ஈர்த்தது. எத்தனை அழகு இவன் என்றே வியந்து போனாள். ஆனால் அந்த அழகையும் தாண்டி அவன் கண்களில் ஒரு திமிர்த்தனம் ஒளிந்திருந்தது. அவன் முகம் பனிக்கட்டியை போல் உறைந்திருந்தது. அவன் நாசியோ அவன் தெளிந்த முகத்தில் தீர்க்கமாக வீற்றிருந்தது. பளிங்கு போல் வெள்ளையாக மின்னிய அவன் சருமம் தன் சருமத்தின் மேல் அவள் வைத்திருந்த நம்பிக்கையை தகர்ப்பது போல் இருந்தது. அவள் பல ஆண்களை ஏற்கனவே சந்தித்திருந்தாலும் அவர்களில் பலரும் வசீகரமாகவே இருந்திருந்தாலும் இவன் மட்டும் ஏனோ அவர்களை எல்லாம் தூக்கி சாப்பிட்டு விடும் தோற்றத்தில் இருந்தான். இவன்தான் நேற்றிரவு அவளை செத்து போய்விடும் அளவுக்கு துன்புறுத்தியவனா? உன்னை யார் இங்கே அனுப்பியது? நீ எதற்காக எனக்கு போதை மருந்துகளை அளித்தாய்? எத்தனையும் செய்துவிட்டு எந்தவித பாதிப்புக்கும் ஆளாகாமல் இங்கிருந்து தப்பித்து விடலாம் என்று எப்படி நினைக்கிறாய்? கண்களின் கோபத்தின் வெப்பங்கள் பரவ அவனிடமிருந்து வந்த இந்த கேள்விகள் ஏற்கனவே குழம்பியும் கலங்கியும் போயிருந்த அவளுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. இப்பொழுது அவன் அவளை படிக்கிறான். இந்த பெண்ணிற்கு வெண்பனி போல் ஒரு நிறம், அழகான சிறிய முகம், ஆனால் உணர்வுகளை கொட்டும் பெரிய கண்கள். வெளிச்சத்தில் திணறும் மானின் கண்களைப் போல் அவள் கண்ணிமைகள் படபடத்தாலும் அவள் கண்களில் ஒரு விட்டுக் கொடுக்காத அஞ்சாத தன்மை இருப்பதை பார்க்கிறான். மாதவி ஒரு சாதாரண, இன்னும் பெரிதாக முன்னுக்கு வராத ஒரு மாடல் அழகி. மாடலிங் உலகில் பெயர் போன சந்திரன் அன்று அங்கு இருப்பதை எப்படியோ கேள்விப்பட்டு அவன் குடிக்கும் நீரில் அவனை நினைவிழக்க செய்யும் போதை மருந்தை கலந்து கொடுத்து தன் காரியம் சாதிப்பதற்காக எடுத்து வந்திருக்கிறாள். ஆனால் தவறுதலாக அந்த மருந்தை சூர்யாவின் நீரில் கலந்து விட்டாள். அவள் முன் இப்பொழுது இருப்பது கண்டிப்பாக அந்த புகழ்பெற்ற மாடல் சந்திரன் இல்லை. அவன் அவள் கையை பற்றி முரட்டுத்தனமாக இழுத்ததில் அவள் தரையில் விழுந்து விடுகிறாள். இருப்பினும் தரையில் ஒரு சுற்று சுற்றி லாவகமாக எழுந்து நிற்கிறாள். ஏய், நீ என்ன செய்கிறாய்? உனக்கு போதை மருந்தை நான் கொடுத்திருந்தால் இன்னும் நான் ஏன் இங்கேயே இருக்கிறேன்? நீ என்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். இந்த சூழலில் உன்னை விட அதிகமாக பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருப்பவள் நான் தான். கீழே தள்ளப்பட்டதில் அவள் பின்புறமும் கையும் வலித்து கொண்டிருந்தன. மேலும் உடல் முழுவதும் இருந்த வலியும் சேர்த்து அவளின் கோபத்தை உச்சிக்கு கொண்டு சென்றது. அவனிடம் நேராகவே சொல்கிறாள், நான் உனக்காக போதை மருந்தை கொண்டு வரவில்லை. ஒன்றிற்கும் உதவாத உன்னை போதையாக்கி நான் சாதிக்கப் போவது ஒன்றுமில்லை. கண்டவர் மீது கை வைப்பவள் இல்லை நான். என் போதை மருந்திற்கான பணத்தை கொடு. தவறான மனிதனுக்கு போதை மருந்தை அளித்து விட்டாளா? அவனின் கருப்பு விழிகள் வெறுப்பை கக்கின. ஆடையை சரிவர அணியாத அவளின் தோள்பட்டை வெளேரென்று கண்ணில் பட்டது. அதில் கண்ணிச் சிவந்திருந்த பாகங்களை அவன் பார்க்கையில் அவன் முகம் சுருங்கியது. நேற்றிரவின் சம்பவங்கள் அவனுக்கு நினைவில் ஓடிய போது மறுபடியும் தான் கிளர்ந்தெழுவதை உணர்ந்தான். தன் பார்வையை அவளிடமிருந்து தவிர்த்து மனதிற்குள் உருமினான்.
என்ன தைரியம் இவளுக்கு! போதை மருந்தை, அதிலும் அபாயம் மிகுந்த மருந்தை தனக்கு அளித்திருக்கிறாள். அவனின் கவனச்சிதறலை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி மாதவி அவனை கீழே தள்ளிவிட்டு திரும்பியும் பாராமல் அங்கிருந்து ஓடினாள். அவனின் முனகல் சத்தத்தை கேட்டதும், என்ன பார்க்கிறாய்? போய் உன்னையே நீ பார்த்துக்கொள் என மாதவி கத்தியதும், அவளை எப்படியும் பிடித்து விடுவது என அவள் கையை பிடிக்கப் போகையில் மறுபடியும் அவனுக்கு மிகவும் அசௌகரியம் விளைவிக்கும் வகையில் வெளியிலிருந்து ஏதோ சத்தம் வந்தது. அறைக்குள் வந்து கொண்டிருந்த சரவணன் அந்த அறையிலிருந்து கலைந்த ஆடைகளுடன் வேகமாக வெளியில் வந்த பெண்ணை பார்த்து அதிர்ச்சி உற்று, இவள் யார்? சாரின் அறையிலிருந்து வருகிறாள் என யோசித்து திறந்தவாய் மூடாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். பிறகு நிதானித்து அறையினுள் வந்து சூர்யாவிடம், சார், உங்க அறை சௌகரியமாக இருக்கிறதா என்று கேட்டு வர சொன்னார் சின்ன எஜமான் நேற்றிரவு. ஆனால் நீங்கள் வந்ததும் உறங்கிவிட்டதால் உங்களை தொந்தரவு செய்யாமல் போய்விட்டார்கள் நம் ஆட்கள். உங்கள் உதவியாளர் பிரசிடென்ட்டிடம் உங்கள் சந்திப்பு குறித்து பேசிவிட்டார். பிரசிடென்ட் உங்களுக்காக பங்களாவில் காத்து இருக்கிறார். இப்பொழுது உங்கள் அறையிலிருந்து சென்ற பெண் என்று இழுத்தான். வாயை மூடு என அவனை கூரிய கண்களில் பார்த்து சொல்லிவிட்டு குளிக்க சென்றான். சரவணன், நமக்கெதற்கு வம்பு? இந்த மாதிரி சந்தேகமெல்லாம் நமக்கு எதற்கு வருகிறது என்று தன்னைத்தானே கடிந்து கொண்டு நின்றிருந்த நேரத்தில் சூர்யா தன் உடலில் ஏதோ ஒட்டக்கூடாத பொருள் ஒட்டியிருந்ததை போல் உணர்ந்து தோல் வழுவுண்டு விடும் அளவுக்கு தேய்த்து குளித்துக் கொண்டிருந்தான். எதேர்ச்சியாக தன் முகத்தை குளியலறை கண்ணாடியில் பார்த்து அதிர்ந்து நின்ற வேளையில் வெளியிலிருந்து சரவணன் குரல் கேட்டது. சார், மேடம் வந்திருக்காங்க உங்களை பார்க்க என அதை கேட்டதும் உறைந்து போய் நின்றான் சூர்யா. இந்த பாழை போன நேரத்துல அம்மா வரவேண்டும் தன்னை பார்க்க? இது நல்லதற்கில்லையே. தன்னை நன்றாக அலங்கரித்துக் கொண்டிருந்த அவன் அம்மா அவனின் கலைந்து கிடந்த படுக்கையையும் அதில் என்ன நடந்திருக்கும் என்பதையும் யூகிக்க முடிந்ததால் அதிர்ச்சியுற்று நின்றாள். கோலியல் துண்டை தன்மேல் போர்த்திக் கொண்டு வெளியில் வந்தவன், அம்மா, நீங்கள் என்ன கேட்கப் போகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் இன்று எனக்கு நிறைய வேலை இருக்கிறது என்று சொன்னான். ஆனால் அவளால் எப்படி கேட்காமல் இருக்க முடியும்? தன் ஆச்சரியத்தை மறைக்க இயலாமல், நான் என்ன கேட்க வேண்டும் உன்னை? எனக்குதான் பட்டவர்த்தனமாக இரவு ஒரு பெண்ணுடன் இருந்திருக்கிறாய் என்று தெரிகிறதே என்றாள். அதற்கு அவன், நீங்கள் இதில் தலையிடாமல் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று கத்த, அந்த பெண்மணி, அதெப்படி நான் தலையிடாமல் இருக்க முடியும்? நீ அந்த பெண்ணை திருமணம் செய்தே தீர வேண்டும். ஒரு பெண்ணிடம் இப்படி நடந்து கொண்டு விட்டு அவளை ஏமாற்றுதல் எந்த விதத்திலும் சரியில்லை என்று பதிலுக்கு கத்துகிறாள். அவன் அம்மா இப்படித்தான் பேசுவாள் என்று அவனும் அறிந்தே வைத்திருந்தான். அம்மா, நான் அவளை திருமணம் செய்ய முடியாது. நான் பைத்தியமில்லை. அவள் யாரென்றே எனக்கு தெரியாது. அவள் பெயர் கூட எனக்கு தெரியாது. அவள் பெயர் மாதவி. அவள் லிங்கம் என்பவரின் 2வது மனைவியின் மகள். அவளுக்கு 2 சகோதரிகளும் ஒரு சகோதரனும் உண்டு. அவள் வயது 23. அவள் அம்மா அவளின் சிறு வயதிலேயே இறந்து விட்டாள். இந்த பெண் லிங்கம் குடும்பத்தினருடன் ஒரே வீட்டில் இருந்தாலும் அவளுக்கு ஆதரவாக அங்கு யாருமே இல்லை. அம்மா என்று கத்திய சூர்யாவிற்கு தன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கிய அந்த பெண்ணின் நினைவு வர இன்னும் கோபம் அதிகமாயிற்று. நீ இன்னும் மாயாவியை நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? நீயும் அவளுடன் இத்தனை வருடங்களாக பழகி கொண்டிருக்கிறாய். இருந்தும் அவளிடம் உன்னால் நெருங்க முடியவில்லை. அவளுக்கும் உனக்கும் எந்த விதத்திலும் சரிப்பட்டு வராது. நீங்கள் இருவரும் சேர்வதற்கான சாத்தியமே இல்லை. போதும், நிறுத்துங்கள். ஆனால் அவன் அம்மா நிறுத்துவதாக இல்லை. சூர்யா, உனக்கே தெரியும், உன் உடலில் இருக்கும் கோளாறு உன்னால் ஒரு பெண்ணை திருப்திப்படுத்தவே இயலாது. நம்மால் முடிந்தவரை எத்தனையோ மருத்துவம் பார்த்துவிட்டோம். ஒரு குழந்தைக்கு தகப்பனாகும் தகுதி உன் உடலிலேயே இல்லை என்பது தெளிவாகிவிட்டது. இருந்தாலும் நேற்று நீ ஒரு பெண்ணுடன் இருந்திருக்கிறாய். உனக்கு ஏற்றவள் இவளாகத்தான் இருக்க முடியும். அவன் கண்கள் சிரித்தது. அம்மா, அவள் முறைகேடான ஒரு வழியில் செய்தாள். அதை வைத்து என் உடல்நிலை தேறிவிட்டதாக நினைக்க வேண்டாம். ஏற்கனவே அந்த முறையையும் உன்னிடம் கையாண்டுதான் பார்த்து விட்டோமே. ஒவ்வொரு முறையும் மருத்துவர்களை தானே கூப்பிட வேண்டியதாக ஆயிற்று. மேலும் நீ அவளை தொட்டுவிட்டாய். மேலும் நீ சந்தோஷமாக இருந்ததாகவும் ஒரு முறைக்கு மேல் நேற்று இரவு நீ செய்ததாகவும் உன் ஆட்கள் சொல்கிறார்களே. சூர்யா தன் முஷ்டியால் அங்கிருந்த கண்ணாடி மேஜையில் குத்தியதில் அவன் ஆத்திரம் வெளிப்பட்டது. அவள் உபயோகித்த மருந்து வித்தியாசமானதாக இருந்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் இப்படிப்பட்ட கேடுகெட்ட பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்ள முடியாது. இந்த எண்ணத்தை தயவு செய்து கைவிடுங்கள். மாதவி
தெருவில் நடந்து கொண்டிருக்கிறாள். தன் உடலும் ஆடைகளும் இருந்த நிலை அவளை வெறுப்பு கொள்ள வைத்தது. இந்த மருந்து வியாபாரி ஏமாற்றிவிட்டான். நன்றாக உறங்க வைப்பதற்கான மருந்தை தான் அவள் அவனிடம் கேட்டிருந்தாள். இந்த மாதிரி மருந்தை அல்ல. அவனிடம் வாங்கும் பொழுதே ஏதோ சரியில்லாதது போல் தோன்றியது. அப்பொழுதே சிந்தித்திருக்க வேண்டும். இப்பொழுது இப்படி ஆகிவிட்டது. அதை சாப்பிட்டு தன்னை என்ன செய்து வைத்திருக்கிறான் பார் இந்த மனிதன். உடலின் எல்லா பாகங்களும் வலித்தன அவளுக்கு. அவளின் உள்பாகங்கள் அத்தனை வலித்தன. நேற்றிரவு எத்தனை முறைகள் அந்த பாழாய் போனவன் தன்னுடன் உறவு கொண்டான். அவன் படுத்திய பாட்டில் அவள் அரை மயக்கத்திலேயேதான் இருந்தாள் இரவெல்லாம். அவளுக்கு அதற்கு முன் நடந்ததெல்லாம் நினைவுக்கு வந்தது. மாதவி, நீ இன்னும் பெரிய மாடலாக ஆசைப்படுகிறாயா? உன்னை நீயே பார்த்துக்கொள். உன் சின்னம்மா சொல்வதை கேள். ஒரு நல்ல குடும்பத்தில் திருமணம் செய்து கொண்டு போ. நீ நல்ல திருமணத்தில் பிறந்தவள் இல்லை. திருமணம் தாண்டிய உறவில் பிறந்தவள் நீ. நீ என்றுமே மதிக்கப்பட மாட்டாய். உன் பெரியம்மா உன் நல்லதற்கு தான் சொல்கிறார். உன் இரு சகோதரிகளையும் பார். பெரியவள் ஒரு பெரிய மாடலாக இருக்கிறாள். இரண்டாவது சகோதரியோ ஒரு பெரிய தயாரிப்பாளராக விளங்குகிறாள். நீ இன்னும் கீழ்நிலை மாடலாகவே இருக்கிறாய். உன் நிலையை உணர்ந்து செயல்படு. மாதவி, உன் பாகத்தை ஏற்கனவே நம் நிறுவனம் வேறு ஒருத்திக்கு கொடுத்து விட்டது. உன் உருவம் இந்த பாகத்திற்கு சரிவராது. அதீத வெறுப்புடன் ஒரு புன்னகை வெளிப்பட்டது அவளிடமிருந்து. என்னை இப்படி மூளைக்கு மனிதர்கள் தள்ளாமல் இருந்திருந்தால் அவள் இவ்வளவு கேவலமான ஒரு காரியத்தை செய்ய துணிந்தே இருக்க மாட்டாள். அவள் வாழ வேண்டும் என்றுதானே நினைத்தாள். ஆனால் இப்பொழுது எந்த நிலையில் வந்து நிற்கிறாள்? அவளுக்கு அன்றொரு ஆடிஷன் இருந்தது. அந்த வாய்ப்பை அவள் நழுவவிட விரும்பவில்லை. அதனால் இருந்த நிலையில் அப்படியே தன் நிறுவனத்திற்கு சென்றாள். அங்கு ரதி இவளை பார்த்ததும் ஒரு மாதிரி ஏளனமாக, ஓ, நீ மறந்து விட்டாய் என நினைத்தேன். வந்து விட்டாயா? சாரி ரதி சிஸ்டர், கொஞ்சம் தாமதமாகிவிட்டது என்றவளை மேலும் கீழும் ஆராய்ந்த ரதியின் கண்களில் மாதவியின் உடலில் அங்கும் இங்குமாக கண்ணிச்சு வந்திருந்த பாகங்களும் அவளின் கலைந்த ஆடைகளும் கண்ணில் பட, டைரக்டர் வருகிறார், முதலில் போய் உடையை சரி செய்து கொண்டு முகத்தை அலம்பிக் கொண்டு பளிச்சென்று வா. உன்னை ஒரு விலைமாது என்று அவன் நினைப்பதை நான் விரும்பவில்லை என்றாள். மாதவி தன்னைத்தானே ஒரு முறை பார்த்து கொண்டாள். அப்பொழுதுதான் புரிந்தது தன் உடலின் காயங்கள் எத்தனை தெளிவாக வெளியில் தெரிகிறதென்று. அவன் ஒரு ராட்சசன். மாதவி தலையை குனிந்து கொண்டு அந்த பெண்ணிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு குளியலறைக்கு ஓடுகிறாள். எல்லாம் அவனின் தவறு. என் எதிர்காலத்தையும் என் வாழ்க்கையையும் அழித்து விட்டான். அந்த நேரம் பார்த்து அவள் தொலைபேசி மணி அடிக்க ஆயாசத்துடன் அதை எடுத்து ஹலோ என்றாள். நேற்றிரவு எங்கிருந்தாய்? லிங்கத்தின் கோபம் அவர் குரலில் எதிரொலித்தது. அவர் அவசியமில்லாமல் அவளை அழைக்க மாட்டார். ஒரு அப்பாவாக அவர் என்றுமே அவள் வாழ்வில் இருந்ததில்லை. இருப்பினும் அவரை முழுவதுமாக ஒதுக்கிவிடவும் முடியாது. அவர் வீட்டில்தான் அவள் தங்கி இருக்கிறாள். நேற்றிரவை பற்றி நினைத்தாள். மிகவும் குற்ற உணர்ச்சியுடன், மன்னித்துக் கொள்ளுங்கள், நேற்றிரவு எனக்கு முக்கியமான வேலை இருந்தது. எத்தனை துணிவிருந்தால் இரவு முழுவதும் வெளியில் தங்குவாய்? உன் சகோதரி லீனா இன்று தன் திருமண நிச்சயம் குறித்து குடும்பத்தில் உள்ளவர்களிடம் பேச விரும்புகிறாள். அவர் குரலில் காட்டம் இருந்தது. லீனாவின் கல்யாண நிச்சயதார்த்தம். அது சரி, அதற்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? அவர் கத்தலை எல்லாம் எந்தவித மறுப்புமின்றி கேட்டுக்கொண்டிருந்தாள். அவளுக்கு அவர் திட்டுவது பழகி போன விஷயமாயிற்று. அவளை அவையெல்லாம் பாதிப்பதே இல்லை. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு முக்கியமில்லை. இப்பொழுது நீ வீடு வந்து சேர வேண்டும். வராவிடில் உன் அம்மாவின் சாம்பலை கூட அவள் சமாதியில் விட்டு வைக்காமல் எடுத்து கடலில் வீசி விடுவேன். எந்த விதத்திலும் என் குடும்பத்திற்கும் உனக்கும் சம்பந்தமில்லாமல் செய்து விடுவேன். அவள் பதிலேதும் கூறாமல் அவர் பேசி முடித்ததும் தொலைபேசியை துண்டிக்கிறாள். லிங்கன் குடும்பம் வெறுப்புடன் தனக்குள் கூறிக்கொள்கிறாள். அவர் தொலைபேசியை வைத்ததும் ஹேமா ஆர்வத்துடன் கேட்கிறாள், அவள் வருகிறாளா என்று. வருகிறாள். ஹேமா அவரை சமாதானப்படுத்துவது போல் அவர் மார்பை தடவி கொடுக்கிறாள். நீங்கள் எப்படியாவது அவளை இந்த திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ள வைக்க வேண்டும். அவர்கள் திடீரென லீனாவை மனமுடிக்க கேட்டதும் மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. அவள் மிகவும் கெட்டிக்காரி, அழகானவள் கூட. மேலும் அந்த பையனுக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லை என கேள்விப்பட்டேன். லீனா எதற்கு அவனை திருமணம் புரிந்து அவதிப்பட வேண்டும்? எப்படியும் மாதவி சட்டப்பூர்வமான மகள் இல்லை. அவளைத்தான் இந்த குடும்பத்திற்கு அனுப்ப வேண்டும். புரிகிறது, கவலைப்படாதே.
லீனா கஷ்டப்படுவதில் எனக்கும் உடன்பாடில்லை. இருப்பினும் மாதவியும் என் மகள் தானே. ஓ, அப்படியா? ஆக லீனா கஷ்டப்படலாம், மாதவி கஷ்டப்படக்கூடாது, அப்படித்தானே? உன் மனசாட்சி எங்கே போனது? நீ இன்னொரு பெண்ணுடன் தொடர்பு கொண்டதையும் மன்னித்து அவளுக்கு பிறந்த பெண்ணையும் இந்த குடும்பத்தில் ஒருவளாக வளர்த்து ஆளாக்கி இருக்கிறேன். அவள் இப்பொழுது வளர்ந்தவுடன் அவளால் எனக்கு ஒரு சிறு நன்மை செய்யப்படுவதை கூட உன்னால் ஏற்க முடியவில்லை அல்லவா? இவ்வளவு பெரிய பணக்கார குடும்பத்தில் அவள் வாழப்போவதும் அவளுக்கு நாம் செய்யும் பெரிய நன்மைதானே. அவள் பழைய விஷயங்களை கிளற ஆரம்பித்ததும் அவர் சலித்து போய், சரி சரி, அவளை எப்படியும் அங்கு அனுப்பிவிடுகிறேன், அவள் போய்விடுவாள் என்றார். அவருக்கு மாதவியை அந்த குடும்பத்திற்கு அனுப்புவதில் தயக்கம் இருந்தாலும் யோசித்து பார்த்தால் வேறு எதுவும் செய்ய இயலாத நிலையாக இருந்தது. அது பெரிய பணக்கார குடும்பம், பெயரும் புகழும் பெற்ற குடும்பம். அவர்களை பகைத்துக் கொள்வது எந்த விதத்திலும் சரியில்லை. மேலும் அத்தனை பெரிய குடும்பத்தில் வாழப்போவதும் மாதவிக்கு நல்லதுதானே என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டார் லிங்கம். வெளியிலிருந்து அவர்கள் வீட்டை நிர்வகிக்கும் ஆள் 3வது மகள் வந்திருப்பதாக அறிவித்தான். மேலும் மாதவியின் புறம் திரும்பி, உங்களுக்காகத்தான் ஐயாவும் அம்மாவும் காத்திருக்கிறார்கள், உங்கள் அக்கா கூட வந்திருக்கிறார் என்று அவர் திருமண நிச்சயதார்த்தம் குறித்து பேச இருக்கிறார். அவரை திருமணம் செய்ய போகும் உதயனும் வந்திருக்கிறார். உதயனும் வந்திருக்கிறாரா? ஆமாம், நீங்கள் வருவதற்கு சற்று முன்தான் அவர் உள்ளே சென்றார். மிகவும் ஆர்வமாக உள்ளே ஓடியவள் உதயனும் லீனாவும் மிகவும் நெருக்கமாக அவர்கள் உதடுகள் உரசும் நிலையில் நின்றிருந்ததை பார்த்து நிதானித்தாள். அவர்களை தொந்தரவு செய்யும் நேரமில்லை அது என உணர்ந்தாள். ஆனால் அவளால் அங்கிருந்து நகரவும் முடியாமல் என்ன செய்வதென்று திகைத்து நின்று கொண்டிருக்கையில் திடீரென அவள் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விழுந்தது. அவள் தடுமாறி சமாளிப்பதற்குள் ஹேமா அவளை தரதரவனை இழுத்து கொண்டு அறையினுள் தள்ளினாள். கதவை இழுத்து உட்புறமாக மூடியவள் அனல் தெரிக்கும் கண்களுடன் மாதவியை பார்த்து, நீ என்ன செய்ய துணிந்தாய் என்பது எனக்கு தெரியாதென நினைக்காதே. அவன் உன் சகோதரியின் கணவனாக போகிறவன். அவனை போய் நீ உன்மேல் மயக்கம் கொள்ள வைக்க முயற்சிக்கிறாய். வெட்கமாக இல்லை உனக்கு? எரிந்து கொண்டிருந்த தன் கன்னங்களை தடவிக்கொண்டே தன் மாற்றாந்தாயை வெறுப்புடன் பார்த்து, பெரியம்மா, என் குறிக்கோள் அவனை மயக்குவதாக இருந்தால் அங்கு நின்று அவர்களை பார்த்து கொண்டிருக்க மாட்டேன் என்கிறாள். ஹேமா கோபத்துடன் ஏய் என கத்திக்கொண்டு புறப்பட ஆயுத்தமான மாதவியை பிடித்து கீழே தள்ளினாள். உன்னை நாங்கள் வாழ வைத்திருக்கிறோம் பெரிய மனது பண்ணி, இல்லையெனில் நீ உன் அம்மாவுடன் சேர்ந்து தெருவிலேயே கிடந்து இறந்திருப்பாய். உன்னை ஏன் நான் நடிக்க கூடாது என கேட்டாள். அப்பொழுது அவள் கண்களில் கண்ணிச்சி வந்த மாதவியின் உடற்பகுதிகள் பட, ஓ, நீயும் உங்க அம்மாவை போல் யாரை மயக்கலாம் யாரை வீழ்த்தலாம் என்று அலைந்து கொண்டிருக்கிறாயா? அப்படித்தான் வாழப்போகிறாய் என்றால் எங்கள் குடும்பமானத்தை வாங்காமல் இங்கிருந்து கிளம்பி வெளியே போய் எதை வேண்டுமானாலும் செய்து கொள். உதயனின் குடும்பம் பாரம்பரியமிக்க குடும்பம். அத்தனை கௌரவமான குடும்பத்தில் பிறந்தவன் உன்னை போல் கீழ்த்தரமான பெண்ணிடம் மயங்கி விடுவான் என நினைத்தாயா? அவன் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டான், தெரிந்து கொள் என்றாள். அவள் அடித்த அடி கூட மாதவிக்கு வலிக்கவில்லை. ஆனால் அவளின் இந்த வார்த்தைகள் அவள் நெஞ்சை பிளப்பது போல் இருந்தது. இருந்த போதிலும் அதை மறைத்து கொண்டு அவள் சிரித்தாள். தன் உடைகளை சரியாக்கி தோள்களை மறைத்து கொண்டு, அவன் என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டான் என்று உங்களுக்கு எவ்வளவு நிச்சயமாக தெரிந்தாள், ஏன் நான் அவனை மயக்க விடுவேனோ என்று பயப்படுகிறீர்கள் என்று ஏளனமாக உரைத்தாள். வெளியிலிருந்து லீனாவும் உதயனும் சிரித்து ஏதோ பேசிக் கொண்டிருப்பது மிக அருகில் கேட்டதும் ஹேமா மாதவியின் அருகில் வந்து, ஜாக்கிரதையாக நடந்து கொள், எந்த நாச வேலையும் செய்ய முயலாதே. வேலாயுதம் குடும்பத்தினர் தங்கள் 2வது மகனுடன் இன்று மாலை பெண் கேட்டு வீட்டிற்கு வருகிறார்கள். அவர்கள் மிகவும் பணம் படைத்தவர்கள். நான் உனக்கு நல்லதை தான் செய்ய நினைக்கிறேன். அவர்கள் வீட்டிற்கு நீ மருமகளாக போனால் நீ செல்வத்தில் கொழிக்கலாம். மாதவிக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவளுக்கு அந்த வேலாயுதம் குடும்பத்தின் 2வது மகன் யார் என்று நன்றாகவே தெரியும். பெரியம்மா, நீங்கள் என்னை ஒரு பைத்தியக்காரனை திருமணம் செய்து கொள்ள சொல்கிறீர்களா? இதை ஒரு பெரிய உதவி போல் வேறல்லவா சொல்கிறாள் என மனதிற்குள் மறுவினாள். ஏன், உனக்கு விருப்பமில்லையா? உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வேண்டுமானால் அவனை திருமணம் செய்து கொள்ளுங்கள். உங்கள் கைகளில் நான் பொம்மை அல்ல என்று கூறிக்கொண்டே கதவை திறக்கப் போனவளின் கையை தன் பலம் பொருந்திய மட்டும் பிடித்து நிறுத்தினாள்.
எதையும் சிந்திக்க இயலாத நிலையில் அவள் ஹேமாவை பிடித்து கீழே தள்ளிவிட்டு ஓடினாள். கீழே விழுந்த ஹேமா, நீ மட்டும் இங்கிருந்து போய்விட்டால் உன் அப்பாவிடம் கூறி உன் அம்மாவின் சாம்பலை தூக்கி எறிய வைத்து விடுவேன் என்றாள். மாதவி மிகவும் விசனத்துடன் அங்கிருந்து நகர்ந்தாள். இதற்கிடையில் சந்திரன் அவர்கள் குடும்ப பங்களாவிற்கு அழைக்கப்பட்டான். இதற்குள் நேற்றிரவு நடந்த சம்பவங்கள் அவர்கள் குடும்பத்தில் மூத்தவரான அவன் தாத்தாவிற்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. சந்திரன் அவன் வார்த்தையில் பிடிவாதமாக இருந்தான். தாத்தாவை பார்த்து, நம்புங்கள், நேற்றிரவு நாங்கள் இருவருமே விரும்பி அதை செய்யவில்லை. அம்மாவிற்கு அது என்னால் புரிய வைக்க இயலவில்லை. அது ஒரு விபத்தாக தான் நடந்தது. ஏன் இவ்வளவு பிடிவாதமாக இருக்க வேண்டும் சூர்யா? நீ அவளை திருமணம் செய்து கொள்வதில் உனக்கென்ன தடை? அவளுடன் ஒரு இரவே அவளை தொட்டு கழித்திருக்கிறாய். அவள் மீண்டும் வேண்டுமென உனக்கு தோன்றவில்லையா? இல்லவே இல்லை. நீ என்னை மிகவும் ஏமாற்றி விட்டாய் என்றொரு ஆதிக்க தொனியில் சொல்கிறார் அவன் தாத்தா. பின்னால் நின்றிருந்த அம்மாவை திரும்பி பார்த்தான் சூர்யா. நேர்மையின் மறுவடிவு போல் நின்றிருந்தார் அவர். நம் குடும்பத்தில் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் பொறுப்பேற்றுதான் வழக்கம். அவளுடன் நீ உறவு வைத்துக் கொண்டு விட்டாய். இனி அவளை ஏமாற்றி கைவிடுவது மிகவும் குற்றமாகும். அது மட்டும் இல்லாமல் உன் குறையை அவளால் சரி செய்ய இயலும் என்றே தோன்றுகிறது. உனக்கும் ஒரு நல்ல திருமண வாழ்வு அமைய வேண்டும். அதற்கு இந்த பெண் தான் சரிப்பட்டு வருவாள். நன்றாக சிந்தித்து பார். சூர்யா அவன் தாத்தாவை பரிதாபமாக பார்த்தான். எனக்கு அவளை முன்பின் தெரியாது. அவளை திருமணம் செய்ய நான் எப்படி ஒப்புக்கொள்வது? நீ இவளை திருமணம் செய்து கொள்ளாவிட்டால் உன் காதலி இருக்கிறாளே, அவள் பெயர் என்ன? மாயா. அவள் வேலையை கெடுத்து அவள் எதிர்காலத்தையே நாசமாக்கி விடுவேன். இருப்பதை விட இறப்பதே மேல் என்ற முடிவுக்கு அவளை தள்ளி விடுவேன். என்ன சொல்கிறாய் என கர்ஜித்தார் அவர். அவர் கண்களும் சூர்யாவின் கண்களும் ஒரே போல்தான். இப்படி எதுவும் பேசுகையில் மிகவும் அமைதியாக தோன்றும் கண்கள் உள்ளே ஒரு கடினமான பயமுறுத்தும் அர்த்தத்தை மறைத்திருக்கும். அத்தனை சுலபமாக உங்களை அப்படி செய்ய விட்டுவிடுவேன் என்று நினைத்தீர்களா என்று பதிலுக்கு அவனும் கர்ஜித்தான். நீ வளர்ந்து விட்டாய், பலசாலியாகி விட்டாய். என்னால் உன்னை கட்டுப்படுத்த இயலாது. நீங்கள் மூவருமே கைமீறி போய்விட்டீர்கள். ஒருவன் பிரசிடென்ட் ஆகிவிட்டான், இன்னொருவன் முன்னணி மாடல் ஆகிவிட்டான். நீ எப்பொழுதுமே முதிர்ச்சி உள்ளவன். ஆனால் நீயும் சொல்வதை கேட்பதில்லை. உன்னை என்னால் எதுவும் செய்ய இயலாது போகலாம். ஆனால் அந்த சின்ன பெண், அவளை என்னால் துன்புறுத்த முடியும். சூர்யாவின் கண்களில் ஒரு வெறுப்பு தெரிந்தாலும் அதனுடன் ஏதோ ஒரு மின்னலும் தெரிந்தது. மாதவி சில அடி தூரம்தான் ஓடியிருப்பாள். அதற்குள் அவர்கள் குடும்ப சொந்தங்கள் அனைவரும் நிறைய கார்களில் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தனர். இன்று ஒரு முக்கியமான நாளாக அனைவரும் கருதி வந்திருக்கிறார்கள். அதற்குள் ஹேமா ஒருவரை அழைத்து, அவளுக்கு நான் நல்லது செய்கிறேன், புரியாமல் ஓட நினைக்கிறாள், அவளை பிடித்து உள்ளே அழைத்து வாருங்கள் என சொல்கிறாள். மாதவிக்கு அப்படியே ஹேமாவை ஒரு அறைவிட வேண்டும் போல் ஒரு ஆத்திரம் வருகிறது. ஆனாலும் அவள் இங்கு தனித்து நிற்கிறாள். அவளுக்கோ பேச அங்கு யாருமே இல்லை. அத்தனை மனிதர்களும் அவளுக்கு எதிரானவர்கள். அவள் கைகளை பின்புறமாக கட்டி அவள் உள்ளே அழைத்து வரப்படுகிறாள். அவளுக்கு அலங்காரம் செய்ய ஒரு பெண் வருகிறாள். ஹேமா மாதவியை பார்த்து ஒரு முறை முறைத்துவிட்டு, என்னிடமிருந்து தப்பிச் செல்ல முடியும் என்று நினைத்தாயோ? இன்னும் சிறிது நேரத்தில் வேலாயுதம் குடும்பத்திலிருந்து மனிதர்கள் வந்து விடுவார்கள். அதற்குள் அலங்காரம் முடிந்து தயாராக இரு என்று உத்தரவிட்டாள். மாதவி பல்லை கடித்து கொண்டாள். எதுவும் செய்ய இயலாத தன் நிலையை நினைத்து. அவளின் அலங்காரங்கள் முடிந்தவுடன் ஹேமா அவளை ஏற இறங்க பார்த்து, இந்த பெண் நன்றாக அலங்கரித்துக் கொண்டால் மிகவுமே அழகாக இருக்கிறாள். இந்த மென்மையான இவள் முகமே எந்த ஆடவன் மனதிலும் அவளை நிலைக்க வைக்கும் என்று நினைத்துக் கொள்கிறாள். மேலும் முதலில் இவளை இந்த வேலாயுதம் குடும்பத்தில் எப்படியாவது சீக்கிரம் திருமணம் செய்து அனுப்பிவிட வேண்டும். இல்லையெனில் இவள் உதயனின் மனதில் இடம் பிடித்து லீனாவின் வாழ்க்கையை கெடுத்துவிடும் அபாயம் உள்ளது என நினைக்கிறாள். வெளியிலிருந்து யாரோ வேலாயுதம் குடும்பத்தினரின் வருகையை தெரிவிக்கிறார்கள். ஹேமா உடனடியாக மாதவியின் கட்டுகளை அவிழ்த்துவிட்டு அவளை முன்னே தள்ளுகிறாள். சிறிது நேரத்தில் வாசலில் ஆர்ப்பாட்டமான பேச்சுக்களின் சத்தம் கேட்கிறது. எங்கள் எல்லோருக்கும் மாதவி உங்கள் சட்ட ரீதியான பெண் இல்லை என்று தெரியும். எங்கள் குடும்பத்திற்கு அவள் ஏற்றவளும் இல்லை. இருப்பினும் புகைப்படத்தில் அவள் அழகாக தெரிகிறாள். இருப்பினும் எங்கள் குடும்பத்திற்குள் வந்த பிறகு எங்கள் பரம்பரையை பெருக்க அவள் உதவி செய்தால் அவள் எதிர்காலம் நன்றாகவே இருக்கும். மாதவிக்கு அருவருப்பாக இருந்தது.
அவள் பிள்ளை பெற்று போடும் எந்திரமாக வேண்டுமா? குட்டையாக திருப்புருவென முழித்துக்கொண்டு சிறிய பிள்ளை போல் விரல் சுப்பிக்கொண்டு ஒரு மனிதன் அமர்ந்திருப்பதை கண்டாள். அந்த மனிதனை காட்டி ஹேமா அவளிடம், அவன்தான் உன் கணவனாக போகிறவன், உன் எதிர்காலம் பிரகாசமாக இருக்க போகிறது. அந்த குரலில் ஒலித்த வன்மம் மாதவிக்கு நன்றாகவே தெரிந்தது. திடீரென அந்த மனிதன் பயங்கரமாக சத்தம் போட்டுக்கொண்டு அருகில் இருந்த மனிதர்களின் மேல் பாய்ந்தான். சிறிது நேரத்தில் அங்கு ஒரே கூச்சலும் குழப்பமும் நிலவியது. இருவர் குடும்ப மனிதர்களும் அவனை சுற்றி சூழ்ந்து கொண்டார்கள். ஹேமாவிற்கே அவன் நடந்து கொண்ட விதம் மிகவும் அதிர்ச்சியையும் அருவருப்பையும் அளித்தது. இருப்பினும் நல்ல வேளை, மாதவிதான் அவனை மணக்கப் போகிறாள், லீனா இல்லை என்பதில் அவளுக்கு மிகவும் ஆனந்தமே. இந்த நினைப்புடன் திரும்பிய அவள் அருகில் யாரும் இல்லாதது குறித்து திகைத்தாள். எங்குதானே மாதவி நின்று கொண்டிருந்தாள்? மாதவி எங்கே போனாள்? போய் தேடுங்கள் அவளை, எங்கிருந்தாலும் அவளை அடித்து இழுத்து வாருங்கள் என்று அலறினாள். மாதவிக்கு தான் எப்படி தப்பித்தோம் என்பதே தெரியவில்லை. நீண்ட தூரம் ஓடியதால் அவளுக்கு மூச்சிரைத்தது. தெருவின் ஒரு ஓரமாக ஒரு கார் நின்று கொண்டிருந்ததை பார்த்தாள். கொஞ்சம் உற்று பார்த்ததில் உள்ளே சூர்யா அமர்ந்திருந்தது தெரிந்தது. இறுக்கமான முகத்துடன் சூர்யா, நாம் பேசியாக வேண்டியிருக்கிறது. மாதவி சிறிது தயக்கத்துடன் தலை நிமிர்த்தி அவனை பார்த்து, என்னை எப்படி கண்டுபிடித்தாய்? பக்கவாட்டில் அவனை பார்த்தவளுக்கு அவன் எவ்வளவு அழகாக இருக்கிறான் என நினைத்து கொண்டாள். ஆனால் என்ன புண்ணியம், அவன் குணங்களுக்கும் அழகிற்கும் சம்பந்தமே இல்லையே என வருந்தினாள். அவன் அவளை திரும்பிக் கூட பார்க்காமல் எங்கோ பார்த்து கொண்டு, உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்தால் என்னை திருமணம் செய்து கொள்வாய் என கேட்டான். என்ன? அவன் பேசியதை சரியாகத்தான் கேட்டோமா? அவன் இப்பொழுது நேராகவே பேசினான். அன்று நடந்தது நடந்துவிட்டது என்று அதை திருப்பி போட இயலாது. அதனால் அதற்கான பொறுப்பை நான் ஏற்றாக வேண்டும். அதற்கு திருமணம் செய்து கொள்வதுதான் ஒரே வழி. அதற்கொன்றும் அவசியமில்லை. மாதவி அவன் விளையாட்டாக சொல்வதாக நினைத்தாள். அவள் நினைப்பு அவனுக்கு புரிந்தது போல் அவன் சொன்னான், நான் விளையாடவில்லை. நான் உன்னை திருமணம் செய்தே ஆக வேண்டும். நீ ஒப்புக்கொண்டால் இப்பொழுதே திருமணத்திற்கான ஒப்பந்தத்தை செய்து விடலாம். இந்த அரிய சந்தர்ப்பத்தை நழுவ விடாதே. மாதவிக்கு என்ன சொல்வதென்று தெரியாமல் சிரிக்க தொடங்கினாள். இவன் என்ன, ஏதோ இவனை திருமணம் செய்வது பெரிய விஷயம் மாதிரி பேசுகிறான். இவன் தம்பி சந்திரனாக இருந்தாலும் பரவாயில்லை, அவனுக்கு இருக்கும் செல்வாக்கிலும் புகழிலும் தானும் முன்னுக்கு வந்துவிடலாம் என எண்ணினாள். இப்பொழுது அவனிடம் திரும்பி, உன்னை திருமணம் செய்வதால் எனக்கு என்ன லாபம் என்றாள். சூர்யா வெறுப்பு உமிழும் கண்களுடன் அவளை பார்த்தான். நீ என்னை திருமணம் செய்து கொண்டால் உனக்கான எல்லா செலவுகளையும் நான் பார்த்து கொள்வேன். நீ தங்குவதற்கு நல்ல இடமாக ஒன்று கொடுப்பேன். உனக்கு நாளை ஒரு காதலன் கிடைத்தால் என்னை விவாகரத்து செய்கையில் உனக்கு வேண்டிய உன் தகுதியை குறைத்து கொள்ளாத அளவிற்கு பணம் கொடுப்பேன். மேலும் உனக்கு எந்த அசௌகரியமும் தடைகளும் ஏற்படுவதை என்னால் தகர்த்தெறிய முடியும். என்னை நம்பு, இந்த திருமணம் கண்டிப்பாக உனக்கு நல்லதை மட்டுமே கொடுக்கும். நீ வருந்த மாட்டாய். அவன் பேசுவதை கேட்டுக்கொண்டே வந்தவளுக்கு முதலில் இந்த விளையாட்டு கைமீறி போய்கொண்டிருப்பதாக பட்டாலும் பின்பகுதியில் அவன் பேசியதை கேட்டவுடன் கொஞ்சம் கவனிக்க ஆரம்பித்தாள். இவனை திருமணம் செய்து கொள்ளும் பட்சத்தில் மீண்டும் தன் அப்பா வீட்டிற்கு போக வேண்டியதில்லை. அந்த பைத்தியக்காரனை திருமணம் செய்ய வேண்டியதில்லை என தோன்றியது. உண்மையிலேயே இவனால் நமக்கு உபயோகம் இருக்குமா? ஆக எப்படியும் ஒரு நாள் நாம் விவாகரத்து பெற்று விடுவோமா என அவள் கேட்க, இப்பொழுதே விவாகரத்தை பத்தி பேசுகிறாள்? அதுவும் சரிதானே. ஏதோ ஒரு காரணத்திற்காக விரும்பாமல் செய்யப்படும் இந்த திருமணத்தில் பின் என்ன காத்திருக்கிறது என்பதை பற்றி சிந்திப்பதும் சரிதானே என்று தனக்குள் தானே பேசிக்கொண்டு, சூர்யா, ஆமாம், கண்டிப்பாக நான் விவாகரத்து செய்ய முடிவு செய்தவுடன் நீ எனக்கு ஒத்துழைக்க வேண்டும். எங்கள் குடும்பத்தின் பெயர் கெடாத அளவுக்கு நான் ஒரு காரணம் தேடி பிரச்சனை இல்லாமல் விவாகரத்து செய்ய வேண்டும். ஆனால் திருமணத்திற்கு முன் நாம் ஒரு ஒப்பந்த பத்திரத்தில் கையெழுத்திட வேண்டும். அதில் குறிப்பிட்டிருப்பனவற்றை தவிர நீ வேறு எதுவும் கேட்கக்கூடாது. மாதவி பொறுமை இழந்தாள். நீ மிகவும் முகத்தில் அடித்தாற்போல் பேசுகிறாய். எனக்கு வேறு எதுவும் கண்டிப்பாக தேவையில்லை. சூர்யா காரின் கதவை திறந்து கொண்டு, நமக்குள் தேவையில்லாத பண்புகளை பற்றி பேசாதே. நாம் இருவரும் காலத்திற்கும் சேர்ந்து வாழப்போகும் தம்பதிகள் அல்ல என்றான். மாதவிக்கு இன்னும் சந்தேகமாக இருந்தது. நீ நிச்சயமாகத்தான் சொல்கிறாயா நாம் திருமணம் செய்து கொள்வோம் என? ஒருவரை பற்றி இன்னொருவருக்கு ஒன்றும் தெரியக்கூட தெரியாதே. நாம் நேற்றுதானே சந்தித்தோம்.
சூர்யா அவளை முழுவதுமாக பார்த்துவிட்டு, இன்னும் என்ன தெரிய வேண்டும்? உன் உடலின் ஒவ்வொரு அங்கமும் எனக்கு அறிமுகம்தானே என்றான். இதை கேட்டதும் மாதவிக்கு நேற்று இரவு நடந்தது நினைவுக்கு வர சிறிது கோபமும் சிறிது வெட்கமுமாக, நான் நேற்றே சொன்னது போல் அது என் தவறு மட்டுமல்ல, நீயும் தான் காரணம் என்றாள். அவளும் பெண்தானே என்பதாக இருந்தது அவள் நடத்தை. ஆனால் சூர்யா எந்த ஒரு உணர்வையும் வெளிப்படுத்தாமல் இருந்தது அவள் கோபத்தை இன்னும் அதிகரித்தது. சரி, நான் இதை பற்றி இனி ஒரு முறை பேச மாட்டேன். திருமணம் என்பது மிகவும் முக்கியமான முடிவு என்பதால் எந்த காரணம் கொண்டும் என் மனைவியாக வரப்போகும் உன்னை மரியாதை இல்லாமல் நடத்த மாட்டேன். உனக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக் கொள்வேன். இது நான் எடுக்கும் முடிவு என்பதால் அதற்காக முக்கியத்துவம் தொலையாமலும் பார்த்துக் கொள்வேன் என்றான். உணர்வுகளை வெளிக்காட்டாத அவன் முகத்தில் ஒரு சாந்தமும் கம்பீரமும் ஒளிர்ந்தது. அந்த முகம் இவனை திருமணம் செய்வது ஒன்றும் தவறான முடிவில்லை என தோன்ற வைத்தது மாதவிக்கு. அவள் மௌனமாக தலையாட்டியதும் அவனுள்ளிருந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு வெளிப்பட்டது. கார் ஓட்டுநரிடம் காரை எடுக்குமாறு சிமிஞ்சி செய்தான். காதலில்லாத திருமணம் என்பது வெறும் ஒப்பந்த பத்திரத்தில் கையெழுத்திடும் ஒரு சடங்கு மட்டுமே. அதனால் விரைவிலேயே நடந்துவிடுகிறது. கருப்பு பார்சை காரிலிருந்து ஓட்டுநர் இறங்கி வந்து அவள் பையை வாங்கிக் கொண்டு அவளிடம் தலை வணங்கி அந்த காரில் ஏறிக்கொள்ளுமாறு பணித்தான். அவளுக்கு இந்த மரியாதை எல்லாம் புதிதாக இருந்தது. அவள் உள்ளே ஏறி அமர்ந்ததும் சூர்யாவும் காரின் இன்னொரு புறமாக வந்து ஏறிக்கொண்டான். அவள் அவன் உருவத்தை மீண்டும் நோக்கினாள். கண்டிப்பாக அவனின் மெலிந்த ஆனால் நிமிர்ந்த தேகமும் நெற்றியில் வந்து விழும் பளபளக்கும் முடிக்கற்றையும் கூர்மையான செதுக்கினார் போலான நாசியும் மென்மையாக இருந்தாலும் பெண்மையின் சாயல் இல்லாத அந்த விழிகளும் எந்த பெண்ணையும் அவன்பால் ஈர்க்கும் சக்தி வாய்ந்தவையே என நினைத்து கொண்டாள் மாதவி. வெறும் சொற்களாக சூர்யா சொன்னான். திருமணம் என்று பெரிதாக எந்த கொண்டாட்டமும் வேண்டாம் என்று என் வீட்டில் சொல்லிவிட்டேன். ஆமாம், இது பலருக்கும் பறைசாற்றாமல் எளிமையாக இருப்பதே நல்லது. நீ தேர்ந்தெடுத்த வழிமுறை மிகவும் தவறானது. அது எல்லோருக்கும் தெரிய வேண்டியதில்லை. தெரிந்தால் உனக்குதான் மிகவும் சங்கடமாக இருக்கும். இதை கேட்டதும் மாதவியின் முகம் சிரித்தது. நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், அது ஒரு விபத்து என. அவள் ஆள்மாற்றி செய்த அந்த செயலை நினைக்கும் போதெல்லாம் ஏற்கனவே சங்கடப்பட்டு கொண்டிருக்கிறாள். மேலும் தவறு அவளுடையது மட்டுமல்ல, சூர்யாவும் தன் தவறை உணர்ந்தான். அதிகமாக பேசிவிட்டோமோ, அதை பற்றி மீண்டும் பேச மாட்டோம் என ஒப்புக்கொண்டு வேற இருக்கிறான். என்னை மன்னித்துவிடு. இதை பற்றி நான் பேச மாட்டேன் என வாக்கு கொடுத்தும் பேசிவிட்டேன், யோசிக்காமல். நீ இன்னொன்றும் தெரிந்து கொள்ள வேண்டும் என நினைக்கிறேன். இந்த திருமணம் நான் விரும்பி செய்து கொள்ளும் திருமணம் அல்ல. நான் ஒருத்தியை காதலிக்கிறேன். அவன் குரலில் இருந்த உண்மைத்தன்மை அவளை அவன் பக்கம் திரும்ப வைத்தது. பாவமாக இருந்தது. அவள் செய்த ஒரு தவறினால் அவன் இந்த திருமணத்திற்குள் தள்ளப்பட்டிருக்கிறான் என நினைக்கையில் குற்ற உணர்வும் மிகுந்தது. அவள் மிகவும் மென்மையாக, எனக்கு புரிகிறது. விரும்பியோ விரும்பாமலோ நம் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து வாழப்போகும் இந்த வாழ்வில் இருவரும் விட்டு கொடுத்து வாழ்வோம். விரைவில் இந்த வாழ்க்கைக்கு நானும் பழகிவிடுவேன். நீ மட்டும் பத்திரத்தில் உள்ளதிலிருந்து மாறாமல் நடந்து கொள். கவலைப்படாதே. நான் தொழில் ரீதியாகவே ஒரு நடிகை. ஒப்பந்த பத்திரத்திலிருந்து வழுவாமல் பார்த்துக் கொள்வேன். உன் குடும்பத்தார் முன் உன்னை மிகவும் நேசிப்பதாக காட்டிக்கொள்வேன். இது வெறும் நாடக திருமணம்தான். அதனால் நீயும் நம் ஒப்பந்தத்தின்படி நடந்து கொள்வாய் என நம்புகிறேன். நமக்குள் உடல் ரீதியான உறவு கிடையாது. கண்டிப்பாக. ஆனால் இருவரும் சேர்ந்துதான் வாழ்ந்தாக வேண்டும், மற்றவரை நம்ப வைக்க. சேர்ந்திருந்தாலும் நீ உன் வார்த்தைகளை காப்பாற்றும் வரை, என் வாழ்வில் தலையிடாத வரை நானும் சரியாக ஒத்துழைப்பேன். கவலைப்படாதே. எப்படி இருந்தாலும் உன்னை போல் நாகரிகமில்லாத, சரியான நடவடிக்கைகள் இல்லாத பெண்ணின் மேல் எனக்கு ஒரு விருப்பமும் இல்லை. சரிதான். எனக்கும் மாட்டுத்தோல் போர்த்திய நரிகளிடம் ஒரு பெண்ணை எப்படி கையாள்வது என்று கூட தெரியாத மிருகங்களிடம் ஈர்ப்பு ஏற்படுவதில்லை என்றாள் மாதவி விட்டு கொடுக்காமல். சூர்யாவிற்கு இந்த சொற்களை கேட்டதும் மிகுந்த ஆத்திரம் வந்தது. அவன் அவளை பார்த்த பார்வையில் அனல் தெரித்தது. அவன் படுக்கையில் எப்படி நடந்து கொண்டான் என்று, எப்படி பேசுகிறாள் இவள் நாகரிகம் இல்லாமல். அவன் ஆண் அல்லவா? அவன் என்ன வேண்டுமானாலும் பேசலாம். ஒரு பெண் பேசலாமா? என்ன முறைக்கிறாய்? நான் உண்மையைத்தான் கூறினேன். மேலும் நீதான் முதலில் என்னை பற்றி பேசினாய். ஆமாம், என் தவறுதான். நான் மீண்டும் அதை பற்றி பேசி இருக்கக்கூடாது. மன்னித்துவிடு. இனி கண்டிப்பாக பேச மாட்டேன்.
உன் மன்னிப்பை ஏற்றுக்கொண்டேன். மேலும் எப்படி இருந்தாலும் இனி உன்னை நான் எந்த காரணம் கொண்டும் தொடமாட்டேன். அதனால் உன் நடத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்காது என்றாள் மாதவி. அவன் முகம் மீண்டும் கருத்தது. ஆயினும் ஆத்திரத்தை அடக்கிக் கொண்டான். என் வீட்டாருக்கு சந்தேகம் வரக்கூடாது என்பதால் நாம் இருவரும் ஒரே படுக்கை அறையில்தான் இருக்க வேண்டியிருக்கும். ஆனாலும் உன் சுதந்திரத்தில் நான் தலையிட மாட்டேன். நீ உன் நண்பர்களை பார்ப்பதோ அவர்களுடன் இருப்பதோ உன் இஷ்டம். ஆனால் என்ன செய்தாலும் என் குடும்ப கௌரவம் பேர்கெடாமல் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது உன் பொறுப்பு. உன் சுதந்திரத்தை நான் மதிக்கிறேன். அதேபோல் உன் பொறுப்புகளை நீ சரியாக கையாளும் வரை நான் உன்னை கேள்விகள் எதுவும் கேட்க மாட்டேன். நீ அனாவசியமாக கவலை கொள்ள வேண்டாம். என் தொழில் மீது மரியாதை உள்ளவள் நான். உன்னை திருமணம் புரிந்திருப்பதால் தேவையில்லாத மற்றவர் என்னை பற்றி புரளி பேசும் அளவில் நான் நடந்து கொள்ள மாட்டேன். எப்படி இருந்தாலும் இன்னும் சில வருடங்களில் நாம் விவாகரத்து பெற்றுவிடுவோம். அதுவரை என் வார்த்தையை கண்டிப்பாக காப்பாற்றுவேன் என்று மாதவி உறுதியளிக்க அவனும் நிம்மதியாக பெருமூச்சு விட்டான். என்னதான் இருவரும் தம்பதிகள் என்று காகிதத்தில் ஒப்பந்தம் செய்துவிட்டாலும் சம்பந்தமில்லாத அறிமுகமில்லாத இருவர் சேர்ந்து வாழ்வது போல்தான் அவர்கள் வாழ்வு. அதற்கு பிறகு ஏதோ அவன் வேலை முடிந்தது என்பது போல் சூர்யா அவள் பக்கமே திரும்பவில்லை. இருவரும் அதற்கு பிறகு ஒருவருடன் ஒருவர் பேசாமலே அவன் இருப்பிடத்திற்கு சென்றனர். அங்கு காரிலிருந்து இறங்கியதும் அவர்கள் வீட்டு சமையல்காரர் வந்து மரியாதையுடன் அவளுக்கு வணக்கம் தெரிவித்துவிட்டு, என் பெயர் சுவாமிநாதன் அம்மா, அனைவரும் என்னை சாமி என்று அழைப்பார்கள், நீங்களும் அப்படியே அழைக்கலாம் என்கிறார். அவள் அந்த இருப்பிடத்தை சுற்றும் முற்றும் பார்த்தாள். இதை பங்களா என்று கூட சொல்ல முடியாது. ஒரு பெரிய அரண்மனையின் தோற்றத்துடன் உள்ளே கம்பீரமாக அமைந்திருந்தது அவன் இருப்பிடம். அது மட்டுமல்லாமல் கேட்டை திறந்து உள்ளே நுழைந்ததிலிருந்து இன்னும் அந்த பாதை போய்கொண்டே இருந்தது. பாதையின் இருபுறமும் நேர்த்தியான தோட்டம், பச்சை பசைலென மரங்களையும் செடி கொடிகளையும் கொண்டிருந்தது. அவள் அப்படியே பிரமித்து நின்றிருக்க சூர்யா அவள் பக்கம் திரும்பி, இனி என்னுடன் நீ இங்குதான் இருக்கப் போகிறாய் என்றான். நீயும் என்னுடன் தான் இருப்பாயா? பின்னே திருமணம் முடிந்து வந்ததுமே தனியாக இருக்க முயற்சிக்கிறாயா? இல்லை, கேட்டு தெளிவதற்குதான் என்றாள். என் பெற்றோர்கள் சாதாரணமாக இங்கு வரமாட்டார்கள். வேலையாட்களிடம் உனக்கு என்ன வேலை செய்ய வேண்டுமானாலும் கேட்டு வாங்கிக்கொள். வீட்டில் எதுவும் பிடிக்கவில்லை என்றாலும் சாமியிடம் சொல்லி மாற்றிக்கொள். ஆனால் என் படுக்கை அறையிலும் படிக்கும் அறையிலும் மட்டும் கை வைக்காதே, எக்காரணம் கொண்டும். எப்படி பேசுகிறான் என நினைத்தவள், எனக்கு எதையும் மாற்ற வேண்டாம், மேலும் எதையும் மாற்ற மிகவும் மெனக்கெட வேறு வேண்டும் என்றாள். ஒரு மேஜையின் மீது சாய்ந்து கொண்டு அவளை எரிப்பது போல் பார்த்தவனை நோட்டம் விட்டாள். எத்தனை வசீகரமாக நிற்கிறான் என நினைத்து கொண்டாள். ஒருவேளை அழகாக இருப்பவர்கள் எதை செய்தாலும் அழகாகத்தான் இருப்பார்கள் போல. சூர்யாவின் ஒரு கை மேஜை மேலிருக்க இன்னொரு கை அவன் மணிப்பர்சை பிடித்திருந்தது. அந்த மெல்லிய ஆனால் நேர்த்தியான விரல்களில் ஓடிய நரம்புகள், அவை பியானோ வாசிக்கும் விரல்கள் போல் தோற்றமளித்தன. சாமி உனக்கு வீட்டை சுற்றி காட்டுவார். சீக்கிரம் உனக்கு இந்த இடம் பழகிவிடும் என்று நினைக்கிறேன். ஒரு சுற்றுலா போல் அந்த அரண்மனையை சுற்றி காட்ட ஆரம்பித்தார் சாமி. நிறைய அறைகளும் கட்டிடத்தின் பின்னே வேலை செய்பவர்களுக்கான குடியிருப்பும் சமையலறையும் முன்னால் பெரிய வரவேற்பறையும் என்று பார்க்க பார்க்க நீண்டு கொண்டே போனது. தனியாக இருந்தால் அவள் அங்கு வழி தெரியாமல் தொலைந்து கூட போய்விடலாம் என்று தோன்றியது அவளுக்கு. அவள் அப்பாவின் குடும்பமும் ஓரளவிற்கு பணக்கார குடும்பம்தான் என்றாலும் அவர்கள் வாழும் இடத்திற்கும் இந்த இடத்திற்கும் இடைவெளி மிகவும் பெரிதாக இருந்தது. சாமியிடம் திரும்பி, இதுதான் சூர்யாவின் வீடா என கேட்க அவர், ஆமாம் அம்மா, இனி உங்கள் வீடும் இதுதானே என்றார். அவள் சுற்றிலும் பார்த்துவிட்டு, சூர்யா மிகவும் பணக்காரராக தெரிகிறார் என சொல்ல அவர் கொஞ்சம் சந்தேகத்தோடு அவளை பார்த்தார். அவளை பார்க்க ஏதோ பாவமாக இருக்க அவர், சார் பார்ப்பதற்கு மிகவும் கடுமையானவராக தெரிந்தாலும் மனதால் மிகவும் நல்லவர், நீங்கள் அவருடன் பழக பழக புரிந்து கொள்வீர்கள் என்று ஆறுதலாக கூறினார். மாதவி படுக்கை அறையின் பெரிய அழகான கதவுகளை தள்ளி திறந்ததும் அதிர்ந்தாள். சூர்யா அரை நிர்வாணமாக குளியலறை வாசலில் நின்றிருந்தான். அவன் பளிங்கு போன்ற உடல் அப்பொழுதே குளித்துவிட்டு வந்ததில் புத்துணர்வுடன் துலங்கியது.
ஒரு நல்ல கட்டுமஸ்தான உடம்பாக சரியான விகிதத்தில் அகன்ற முதுகும் சிறுத்த இடையுமாக நின்றிருந்தான். அவளால் முதலில் அவள் கண்களை அவனை விற்று அகற்ற முடியவில்லை. அவன் இடையில் கட்டியிருந்த துண்டு எப்பொழுது வேணாலும் நழுவி விழலாம் என்பதை உணர்ந்த அவள் தன்னெறியாமல் ஒரு சிறு கூச்சல் போட்டுவிட்டு கதவை மூடிக்கொண்டு வெளியில் போய்விட்டாள். உள்ளே சூர்யா மனதில் புழுங்கிக் கொண்டிருந்தான். தவறான முடிவெடுத்து இவளை திருமணம் புரிந்து விட்டோமோ? சூர்யாவுக்கு நாகரிகமான, மென்மையான, மேன்மையான நடத்தை உள்ள மாயாவை போன்ற பெண்களைத்தான் பிடிக்கும். இப்படி எந்த வகைகளிலும் சேராத மாதவியை திருமணம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு அற்ப சூழல் ஏற்பட்டு விட்டதை நினைத்து மருகினான். இப்பொழுது அவள்தான் அவன் சட்டபூர்வமான மனைவி. மாதவி வெளியில் வந்தவள் தான் இதயம் படபடவென அடித்துக் கொள்வதை உணர்ந்து கொண்டு நின்றிருந்தாள். அவனுடன் இருந்த இரவின் ஞாபகம் வந்து அவளை படுத்தியது. இத்தனை ஈர்ப்புடன் இருப்பவனுடன் எப்படி காலம் தள்ளுவது என யோசித்தாள். அவள் அவன் கணவன் இல்லை. இது வெறும் ஒரு சௌகரியத்திற்கான ஏற்பாடே. கதவு திறந்தது. துவைத்த புது துணிகளை அணிந்திருந்தான். இப்பொழுது உடல் மூடியிருந்தாலும் அவனை பார்த்த மாத்திரத்தில் அவளை உறைய வைத்தது அவன் உருவம். உள்ளே வர விரும்புகிறாயா இல்லையா? உறைந்து நின்ற அவள் சிறிது சமாளித்துக் கொண்டு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு வருகிறேன் என்றாள். அவன் ஏற்கனவே சொல்லியிருந்தான், இருவரும் சேர்ந்து ஒரே அறையில்தான் வாழப்போவதாக. இன்னும் அவளுக்கு தான் பழக்கமாகவில்லை. சட்டென அறையினுள்ளே சென்று கதவை மூடினாள். தான் மிகவும் மோசமாக நடந்து கொண்டதை உணர்ந்தாள். என்னை மன்னித்து விடு. எனக்கு இன்னும் நமக்கு திருமணம் நடந்துவிட்டதையும் உன்னுடன் வாழ்வதையும் முழுதாக உணர முடியவில்லை. அதனால்தான் அப்படி நடந்து கொண்டு விட்டேன். அவன் வைத்த கண் எடுக்காமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவள் சருமம் மிகவும் வெண்மையாகவும் குழந்தைகள் சருமம் போல் மிகவும் மிருதுவாகவும் காணப்பட்டது. அவளிடமிருந்து பார்வையை வேறு பக்கமாக திருப்பிக் கொண்டு, உன்னிடம் என்னவெல்லாம் கெட்ட பழக்கங்கள் உண்டு என எனக்கு இன்னும் தெரியவில்லை. ஆனால் நீ வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நல்ல பழக்கம் அறையினுள் வருவதற்கு முன் கதவை தட்டிவிட்டு வர வேண்டும் என்பது. அவள் விட்டுக் கொடுக்கும் மனநிலையில் இல்லை. அதனால், ஓ, நடந்ததற்கு என்னை குறை கூறுகிறாயா? எனக்கு எப்படி தெரியும் நீ நிர்வாணமாக நிற்பாய் என்று? நான் இங்கு புதிதாக வந்திருக்கிறேன். நீதான் இன்னொருவருடன் வாழ்வதற்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டும் என்று உணர வேண்டும். இப்படி நிர்வாணமாக அலைவதை நிறுத்த வேண்டும் என்றாள். அவன் கோபத்தில் அவளை உற்று பார்த்தான். எப்படி இந்த பெண் நியாயமில்லாமல் பேசுகிறாள் என வியந்தான். மாதவி சண்டை போட நினைக்கவில்லை. ஆனால் அவன்தான் ஏதாவது கிளறிக்கொண்டே இருக்கிறான். அவள் சண்டை போட நினைக்கும் அளவுக்கு. அவனுடன் பழக இன்னும் அவளுக்கு பழக்கமாகவில்லை. அவனுக்கும் இவளுடன் பேசுவதில் பிரயோஜனமே இல்லை என தோன்ற போர்வையை எடுத்துக்கொண்டு சோபாவில் படுக்க போனான். அதற்குள் அவள், நான் சோபாவில் படுத்துக்கொள்கிறேன் என்றாள். அதற்கு அவசியமில்லை, நானே சோபாவில் படுத்துக்கொள்கிறேன், நீ படுக்கையில் படு என சொல்லிவிட்டு அவன் தன் போர்வையை சோபாவின் மீது விசிறினான். மாதவியால் எங்கு வேண்டுமானாலும் படுத்துறங்க முடியும். ஆனால் இத்தனை பணக்காரனான சூர்யாவுக்கு இந்த அசௌகரியங்கள் கஷ்டமாக இருக்கும் என நினைத்த அவள், பரவாயில்லை, சோபாவில் படுத்து எனக்கு பழக்கம் உண்டு. மேலும் உன் உயரத்திற்கு அது மிகவும் அசௌகரியமாக இருக்கும் என கூறிக்கொண்டே அவனை அங்கிருந்து நகர்த்தும் முயற்சியில் அவன் கையை பிடிக்க போனாள். அதற்குள் அவளை தடுக்கும் பொருட்டு அவளை அவன் தள்ள அவள் தரையில் போய் விழுந்தாள். அவளுக்கு ஆத்திரமாக வந்தது. நல்லபடியாக சுமூகமாக வாழத்தானே அவள் நினைக்கிறாள். அவன் ஏன் மறுபடியும் மறுபடியும் தன் நல்லெண்ணங்களை புரிந்து கொள்ளாமல் அவமானப்படுத்திக் கொண்டே இருக்கிறான்? அவளுக்கு மீண்டும் கோபம் மூள, சூர்யா, நான் உனக்கு உதவி புரியவே சோபாவில் படுக்கிறேன் என்றேன். அதை கூட விடு, ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய் என கத்த, அவனும் அமைதியாய், இதெல்லாம் உன்னால் வந்தது, உன் தவறான செய்கையால் விளைந்தது. இப்பொழுது நீ எனக்கு உதவி செய்வதை பற்றி பேச எங்கே அவகாசம் உள்ளது? மிகவும் தாமதமாகிவிட்டது என்றான். நான் உனக்கு போதை மருந்து கொடுத்திருந்தாலும் நீ என்னை தவிர்த்திருக்கலாம், என்னை தள்ளிவிட்டிருக்கலாம். ஆனால் ஏன் என்னை தள்ளி என் மீது விழுந்தாய்? தவறு உன்னுடையதுதான். அவள் பேசியது அவளுக்கே சரியாக தோன்றாவிட்டாலும் கோபம் அவளை மேலும் மேலும் பேச தூண்டியது. அவள் பேசியது அவனுக்கு மிகவும் வெறுப்பை அளித்தது. ஒரு பெண் எப்படி செய்வதையும் செய்துவிட்டு இவ்வளவு கேவலமாக பேசுகிறாள்? அவன் ஆட்காட்டி விரலை வெளியில் காட்டி, வெளியே போய்விடு என்று கத்தினான். அவள் என்ன செய்வதென்று புரியாமல் நின்றாள்.
அவனிடம் இப்படி கத்தும்போது எதை நினைத்து கத்தினோம், எந்த தைரியத்தில் கத்தினோம் என்று அவளுக்குள்ளேயே நினைத்த அவளை மேலும் மேலும் அவன் அவமானப்படுத்துவதை தாங்காமல் அவனுக்கு எரிச்சலூட்டும் விதமாக நடந்து கொள்ள முடிவெடுத்தாள். அவன் பின்னால் சென்று வேண்டுமென்றே அவன் முதுகில் ஒட்டிக்கொண்டு, அங்கே எலி இருக்கிறது, எலி என்றால் எனக்கு எப்பொழுதுமே பயம் என்றாள். அவளின் மிருதுவான வாசனையுடனான உடல் அவன் பின்னை உரச அவன் தடுமாறி போனான். அவன் உடலில் சூடேறியது. ஆயினும் உடனடியாக தன்னை விடுவித்துக் கொள்ளும் நினைப்பில், என்னை விடு என்று கத்தினான். அவளை தள்ளும் முயற்சியில் பின்பக்கமாக அவன் கைகள் போக அவனுக்குள் வெப்பம் கிளர்ந்தெழுந்தது. மாதவி 5 அடி 6 அங்குலம் உயரமிருந்தாலும் சூர்யாவின் 6 அடிக்கருகில் அவள் உருவம் சிறியதாக இருந்தது. மேலும் அவளின் வழவழப்பான சருமமும் மென்மையான உடலும் அவன் முதுகில் ஒரு மெல்லிய நாகம் போல் ஒட்டி கொண்டிருந்தது. அவள் கைகள் அவன் கைகளை ஆதூரமாக பிடித்திருந்தாலும் அவை சூடற்று இருந்தன. ச, போதை மருந்தின் தாக்கம் எப்பொழுதோ போயிருக்க வேண்டுமே. அவனால் தன் உடல் அந்த ஸ்பரிசத்தில் சிறிது சிறிதாக தன் வசம் இழந்து கொண்டிருப்பதை உணர முடிந்தது. அவளோ, நான் போக மாட்டேன், எனக்கு எலி என்றால் பயம் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் இறுக்கமாக அவன் மேல் ஒட்டி கொண்டாள். அதற்கு மேல் பொறுக்க இயலாமல் அவன் அவள் இடையை பிடித்து முன்னால் இழுத்து கீழே தள்ள அவளும் அவனை இறுக்கி பிடிக்க இருவரும் தரையில் உருண்டனர். தன்னை ஓரளவிற்கு நிதானித்துக் கொண்ட சூர்யா அவளின் பெரிந்திருந்த வெளிர் சிகப்பு உதடுகளும் அதனுள் பளிச்சிடும் பற்களும் அவனை ஈர்ப்பதை தடுக்க இயலாமல் தவித்தான். இருப்பினும் எப்படியோ அவளை தன் மேலிருந்து கீழே முரட்டுத்தனமாக தள்ளிவிட்டு எழுந்தான். அந்த வேகத்தில் அவன் பிடித்து தள்ளிய மார்பக பகுதியில் அவளுக்கு வலித்தது. அந்த வலி அவளை யாரோ குத்தியது போல் இருந்தது. அவளால் வலி பொறுக்க முடியாமல் மார்பை பிடித்துக் கொண்டிருக்க அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. அவளை தள்ளிவிட்டு தன்னை அப்பொழுதுதான் நிதானித்துக் கொண்ட சூர்யா அவள் தோள்கள் நடுங்குவதையும் அவள் படும் வேதனையையும் பார்த்ததும் அவனுக்குள் ஏதோ வலிப்பது போல் உணர்ந்தான். அவனுக்கு தன்மேல் கோபம் வந்தது. மிகவும் மோசமாக நடந்து கொண்டு விட்டதை நினைத்து வருத்தம் தோன்றியது. பாவம், அவள் ஒரு சாதாரண 20 வயது சிறிய பெண், விருப்பமில்லா திருமணத்தில் தள்ளப்பட்டிருக்கிறாள். அவன் மனம் அவளுக்காக சிறிது வருத்தப்பட்டது. இருவரின் தவறம் தானே அவர்கள் திருமணத்தில் முடிந்தது. ஆனால் அவனுக்கு அவளை தேற்ற தெரியவில்லை. அப்படியே நின்று கொண்டிருந்தான். என்னை மன்னித்துவிடு, இம்முறை தவறு என்னுடையதுதான். நான் கொஞ்சம் தடுமாறிவிட்டேன். உன்னை போல்தான் நானும். எனக்கும் என் அறையில் பெண்களுடன் வாழ்ந்து பழக்கமில்லை. உன்னை பிடிக்காமல் நான் உன்னை தள்ளவில்லை. எனக்கு உடலில் கொஞ்சம் பிரச்சனை உள்ளது. என்னால் ஒரு பெண்ணிற்கு எந்த இன்பமும் தர இயலாது. அவன் விளக்கம் அவள் எதிர்பாராதது. குழப்பத்திலும் அதிர்ச்சியிலும் கண்களில் வழிந்து கொண்டிருந்த நீருடன் அவனை பார்த்தாள். இருவரும் சேர்ந்துதான் வாழ வேண்டும் என்ற சூழலில் அவளிடம் உண்மையை சொல்வதுதான் சரி என்று அவனுக்கு தோன்றியது. என்னால் பெண்களை தொடக்கூட இயலாது. ஆண்கள் தொட்டால் ஒன்றுமாவதில்லை. ஆனால் பெண்களை தொட்டாலே எனக்கு முகத்தில் அரிப்பு ஏற்படும், வாந்தி கூட வந்துவிடும். இப்படி ஒரு வியாதி இருக்கிறதா? இது மனம் சம்பந்தப்பட்டதா? எப்போதும் போல் சூர்யா நிமிர்ந்து உட்கார்ந்தான். அவனை பார்த்தா அவன் உடம்புல ஒரு பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியவே இல்லை. அவன் கண்ணும் ரொம்ப தெளிவாகவே இருந்தது. அவனுக்கு இதெல்லாம் பழகி போயிருந்தது. சும்மாவா? சுமார் 30 வருஷமா எத்தனை டாக்டர்ஸ் பார்த்தாச்சு. அடுத்தவங்களுக்கு தெரியாம இது ரகசியமா வச்சுக்கிறது மட்டுமே பிரச்சனை. இது மனம் உடல் ரெண்டும் சம்பந்தப்பட்டதுதான் என தன்னோட முன்னெத்திய விரலால தேய்ச்சிக்கிட்டே சொன்ன சூர்யா ரொம்ப சோர்ந்து போன மாதிரி இருந்தான். இந்த ரகசியத்தை நீ உன்னோட வச்சுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நான் உன்கிட்ட இத சொல்றதுக்கு காரணமே நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடிய கட்டாயத்துல இருக்கிறதுனாலதான். உனக்கு தெரியுமா, எங்க வீட்ல உன்னை கல்யாணம் பண்ணிக்க வற்புறுத்தினதுக்கு காரணமே உன்னால என் வியாதிய சரி செய்ய முடியும்னு நம்புறாங்க. ஏன்னா நான் உன்னை தொற்றிருக்கேன், ஆனா எனக்கு எதுவுமே ஆகல அப்படிங்கறதுனால இது அவங்க நம்புறாங்க. ஆக இதுதான் உண்மை. ஆனா எல்லாமே தப்பா புரிஞ்சுக்கப்பட்டிருக்கு. மாதவிக்கு தெரிஞ்சது இது அவளால குணப்படுத்துற விஷயம் இல்லை. அன்னைக்கு நடந்தது அவ செஞ்ச சில விஷயங்களால் தானே தவிர அவகிட்ட தனியா எந்த சக்தியும் இல்ல அவன் குணப்படுத்த. ரொம்ப சங்கடமா இருந்தது மாதவிக்கு. எனக்கு புரியுது சூர்யா, என்ன மன்னிச்சிடு. எனக்கு இந்த விஷயம் தெரியாததுனால நான் உன்னை தொட்டுட்டேன். இனிமே நான் உன்னை கண்டிப்பா தொடமாட்டேன். அவன் அவளை நம்பாமல் பார்த்தான். அவள் தன் கையை தூக்கி
ப்ராமிஸ் செய்வது போல் சைகை காட்டி மென்மையா சிரிச்சா. தன் பார்வைய அவகிட்ட இருந்து கஷ்டப்பட்டு திருப்பிக்கிட்டு, சரி அப்ப நம்ம தூங்க போலான்னு சொல்லிட்டு எழுந்தா. மாதவி மார்ல வலிச்ச இடத்த தடவிக்கிட்டே எழுந்து, சரி நான் சோபால படுத்துக்கிறேன்னு சொன்னான். தேவையில்லைன்னு சொல்லிட்டு சூர்யா சோபாவில காலை நீட்டு படுத்துக்கிட்டான். இதுக்கு மேல அவனை தொடக்கூடாதுன்னு முடிவு பண்ணதால குற்ற உணர்ச்சி எதுவும் இல்லாம மாதவி படுக்கையில போய் போர்வையை இழுத்து போத்துக்கிட்டு படுத்துட்டா. விளக்கெல்லாம் அணைச்சதும் அறை இருட்டாயிடுச்சு. அவங்க 2 பேரோட மூச்சு சத்தம் மட்டும் அறைய சுத்தி வந்துட்டு இருந்தது. சூர்யாவுக்கு இடம் பத்தாததுனால அப்பப்போ இப்படியும் அப்படியும் திரும்பி திரும்பி மாத்தி மாத்தி படுத்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கு அவளும் படுக்கையில அப்படியும் இப்படியும் மாத்தி மாத்தி படுத்துக்கிட்டு இருக்கிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது. அவனுக்கு அது தொந்தரவா இருந்தது. அவ தூங்கிட்டு தான் இருக்கா, ஆனா அவ படுத்துக்கிட்டே இருந்த கோலம் பார்க்கவே நல்லா இல்ல. அவனால் அவன் அறையில இன்னொரு பொண்ணு இருக்கிறது ஒரு மாதிரியே இருந்தது. அதுவும் அவனோட ஒரு நாள் உறவு வச்சுக்கிட்ட பெண்ணோட அவனால ஒரே ரூம்ல இருக்க முடியல. அதனால அவன் ரூமை விட்டு எழுந்து வெளியில் வந்தான். மாதவி அடுத்த நாள் காலையில எழுந்திருக்கும் போது அவ எப்பவும் இருக்கிற இடத்துல இல்ல, வேற எங்கேயோ இருக்கும்னு தோண சுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்தது அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. ஆனா அவ புருஷன் எங்க போனா? காணமே. அவன் படுத்திருந்த சோபால எப்பவும் என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் சரியா இருந்தது. ஆனா அவனை மட்டும் காணோம். அவ அந்த ரூமை விட்டு வெளியில வந்து நேரா டைனிங் ரூமுக்குள்ள போனா. அங்க ஒரு பொண்ணு குட் மார்னிங் மேடம் என்று அவளை சாப்பிட அழைத்தாள். அவள் உள்ள நுழைஞ்சதும் பார்த்தா அங்க சூர்யா டைனிங் ரூமுக்குள்ள வந்த சூரிய ஒளி முழுசா அவன் மேல படுற மாதிரி உட்கார்ந்திருந்தான். அவளுக்கு அந்த காட்சி என்னமோ அவனால அந்த இடமே கொஞ்சம் குளிர்ச்சியா இருந்த மாதிரி தோணுச்சு. அவன் முழுவதும் சூட் அணிந்து கம்பீரமாக உட்கார்ந்திருந்தான். மேல துணி இல்லாம ஒரு கவர்ச்சியா இருந்தான். இப்ப சூட் போட்டு வேற மாதிரி கவர்ச்சியா இருந்தான். எப்படி இருந்தாலும் பாக்குற பொண்ணுங்க எல்லாரையும் தன் பக்கம் கவரக்கூடியவனாகவே இருந்தான். அவன் பார்வை அவ மேல பட்டதும் அவள் குட் மார்னிங் சூர்யா என்று உற்சாகமாக சொல்லிக்கொண்டே அவன் பக்கத்துல போனா. சூர்யாவோ பதில் சொல்லாம அவளை ஏற இறங்க பார்த்தான். அவ வீட்ல போடுறதுக்காக இருந்த சாதாரண ட்ரெஸ் தான் போட்டிருந்தா. அவளோட உடம்பு வளைவுகளை அது நல்லா எடுத்து காட்டிட்டு இருந்தது. சில நிமிஷம் அப்படி பார்த்தவன் எதுவுமே சொல்லாம கண்ணை திருப்பிட்டு தன்னோட மெலிந்த நீண்ட விரல்களால் காஃபி கப் எடுத்து குடிக்க ஆரம்பித்தான். மாதவிக்கு எரிச்சலா வந்தது. எப்படி இப்படி நடந்துக்க முடியுதுன்னு. சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் யாரும் யார்கிட்டயும் பேசல. சாப்பிட்டு முடிச்சு கிளம்பும் போது அவளுக்கு உணவு பரிமாறின பெண்மணி அவ பக்கத்துல வந்து அவ முகம் சரியில்லாதத பார்த்து, மேடம் சார் கெட்டவர் இல்ல, ஆனா இரவுல சரியா தூக்கம் இல்லன்னா காலை வேலையில இப்படிதான் சிடு சிடுன்னு இருப்பாரு. சார் சரியா தூங்கலையா நேத்து இரவு? ஆமா மேடம், பாதி ராத்திரில வெளியில வந்து அவர் படிக்கிற ரூம்குள்ள போய் தூங்க முயற்சி பண்ணாரு, ஆனா தூங்கல. மாதவிக்கு ஆச்சரியமா இருந்தது. என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சா. யோசிச்சு பார்த்தா அவன் மேல பச்சாதாபம் வந்தது. அன்னைக்கு நடந்த ஒரு விபத்தால அவன் வேற வழி இல்லாம இந்த கல்யாணம் பண்ணிருக்கான். வேற பொண்ண வேற காதலிக்கிறான். அப்படி இருக்கும்போது இன்னொரு பொண்ணோட ஒரே ரூம்ல படுத்து தூங்குறது அவனுக்கு சங்கடமா தானே இருக்கும். அவனை நினைக்க நினைக்க பரிதாபமா இருந்தது. இவ்ளோ பணம், யாருக்கும் இல்லாத வசதி எல்லாம் இருக்கு, ஆனா யாருக்கும் இல்லாத அதிசய வியாதியும்ல கூடவே இருக்கு. அவள் சிந்திக்க சிந்திக்க அவளுக்கு ஒன்று தெளிவாகியது. அவ தவறுதலா செஞ்ச ஆள் மாறாட்டம்ல தெரியாம மாட்டின சூர்யாவோட வாழ்க்கை அவன் காதலிக்கிட்டே இருந்து பிரிச்சு இவளோட சேர்த்து வச்சிருச்சு. அதனால அவதான் ஒரு அன்பான காதல் ஜோடிய பிரிச்சு வச்சுட்டா. மிகவும் வருத்தமாக இருந்தது மாதவிக்கு. அவள் தன் நிறுவனத்திற்கு போவதற்கு தயாரானாள். கீழே இறங்கி வந்தவளுக்கு ஒரே இறைச்சலுமாக மனிதர்கள் கூட்டமாக இருப்பது தெரிய வந்தது. சூர்யா அவர்களிடம் ஏதோ வேலையெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தான். அவன் உயரத்திற்கு அவன்தான் பெரிய தலைவன் போலும் அவர்கள் எல்லாம் அவனை சுற்றி ஒரு கோழி கூட்டம் போலவும் தெரிந்தனர். மிகவும் நிதானமான குரலில் பேசிக் கொண்டிருந்தாலும் அதிலும் ஒரு கண்டிப்பு ஒளிந்திருப்பதை அறிய முடிந்தது அவளுக்கு. எல்லாம் முடித்துவிட்டு அவன் வெளிக்கதவை திறந்து கொண்டு போக இருந்தான். அவன் புறப்படுவதை பார்த்ததும் அவன் பின்னாலேயே அவள் ஓடினாள். கொஞ்ச நில்லு, நானும் வரேன் என்று கத்திக்கொண்டே. அவள் குரலை கேட்டதும் திரும்பி அவளை வினோதமாக பார்த்தவன் புருவம் சுருங்கியது. மிகவும் கவர்ச்சியாக ஒரு உடை அணிந்திருந்தாள் அவள். அவள் இடுப்பை பிடித்துக் கொண்டிருந்த அந்த ஆடை
அவள் உடலின் நெளிவு சுழிவுகளை படம் போட்டு காட்டிக் கொண்டிருந்தன. ஆனால் அவள் ஏதோ பைத்தியக்காரி போல் ஓடி வந்தாள். அவளின் உருவமும் அவளின் கருமையான கூந்தல் அவள் வெண்மையான தோடில் படர்ந்திருந்ததும் அவளை மிகவும் அழகாக காட்டியதை கவனித்தான். பிறகு தன் கண்களை தவிர்த்து மேலே நடக்க ஆரம்பித்தான். நான் உன்னோட வரேன், வேலைக்கு போகணும். அவன் அவளை திரும்பி கூட பார்க்காம, உன்னை கூட்டிக்கிட்டு போக யாரையாவது அனுப்புறேன். இல்ல, என்ன பஸ் ஸ்டாப்ல விட்டா கூட போதும், எனக்காக ஒரு கார் அவசியம் இல்ல. அவன் முகம் கருத்தது. எங்க குடும்பம் அத்தனை ஏழ்மையில இல்ல, அவங்க வீட்டு பொண்ணு பஸ்ல போற அளவுக்கு. சிறிது யோசித்து விட்டு, சரி ஏறு என்றான் கார் கதவை திறந்து வைத்து. அவள் கார்ல ஏறி உட்கார்ந்தா. நேற்று வந்த கார் இல்ல இது, இது வேற கார். இன்னும் பெரிதாக தாராளமாக இருந்தது. கார் சீட் எல்லாம் விலை அதிகமான தோல்ல இருந்தது. உள்ள ஒரு நல்ல வாசனையும் வந்துட்டு இருந்தது. ஏறி உட்கார்ந்தவன் கண்ணுல அவளோட செருப்பு கார் உள்ள அழுக்காகி இருந்தது பட்டுது. ஏன் உன் ஷூல இவ்ளோ அழுக்கு? கீழே பார்த்து அந்த அழுக்க பார்த்ததும் அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. என்கிட்ட ஷூஸ் இல்ல அப்படின்னு சொன்னான். ஏன் இப்படி பாக்குற? நான் வேணும்னு அழுக்கு பண்ண, என்கிட்ட வர ஷூ இல்ல. அவளோட துணியும் ரொம்ப சாதாரணமா இருந்தது. அதுவும் நேத்து போட்டிருந்த துணியையே போட்டிருந்தா. போற வழியில உனக்கு ட்ரெஸ்ஸும் ஷூவும் வாங்கிட்டு போகலாம். எதுக்கு? நான் அவசரத்துல ஒண்ணு எடுத்துட்டு வராம வந்துட்டேன். நேரம் கிடைக்கும் போது வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அவன் அவள் பேசியதை காதிலேயே போட்டுக்கொள்ளாமல் டிரைவர் கிட்ட மேடம்க்கு ட்ரெஸ் வாங்கணும், வழியில கடையில நிறுத்துன்னு சொன்னான். அவள் அவசரமாக, அதற்கெல்லாம் அவசியமில்லை, நீ இவ்ளோ கஷ்டப்பட வேண்டியதில்ல எனவும் அவளை முழுவதுமாக பார்த்தவனுக்கு தெரிந்தது. அவள் போட்டுக்கொண்டிருந்த துணிகள் எல்லாம் மிகவும் மலிவானதாகவும் பலமுறை தோய்ச்சு பழசாகவும் இருந்ததை. உன் துணியெல்லாம் நன்றாகவே இல்லை, முழுக்கவும் பழசாகவும் இருக்கு. எனக்கு அதெல்லாம் பார்த்தாவே பிடிக்கல. ஓ, இவனுக்கு பிடிச்ச மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணிக்கணும். என்ன திமிர், நானும் ஏதோ நமக்காக வாங்கி தரான்னு நினைச்சேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறா. இப்படி இருப்பதற்கு பெயர் சிக்கனம். சரியா ட்ரெஸ் பண்ணிக்காம அதுக்கு சிக்கனம்னு சொல்ற. எனக்கு சிக்கனம் எல்லாம் பழக்கம் இல்ல. உனக்கு இருக்காது, உன்கிட்ட பணம் இருக்கு, தினம் புதுசு புதுசா வாங்கி கூட போடுவ. என்கிட்ட அவ்வளோ துணி எல்லாம் கிடையாது, இருக்கிறத துவைச்சுதான் போடணும். இந்த ட்ரெஸ் ரொம்ப காஸ்ட்லி, ஆனா வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு. இவ்ளோ காசு போட்டு வாங்கி அவ்வளோ சீக்கிரம் தூக்கி போட முடியாது. துவைச்சு நிறைய தடவை போட்டாச்சு, அப்படிதான் இருக்கும். லிங்கம் குடும்பம் இவ்ளோ ஏழை குடும்பமா இருக்க வாய்ப்பில்லையே. ஆக என்ன பத்தி துப்பறிஞ்சியா? ஆமா, பின்ன உன்னை பத்தி எதுவுமே தெரியாம எப்படி உன்னை கல்யாணம் பண்ண முடியும்? இவ்ளோ என்ன பத்தி தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிற நீ, நான் அவரோட பொண்டாட்டிக்கு பிறந்தவ இல்ல, அவரு வச்சுக்கிட்ட ஒரு பொம்பளைக்கு பிறந்தவன்னு தெரிஞ்சுக்கலையா? அந்த வீட்ல அவங்கள ஒருத்தியா என்னை என்னைக்குமே நினைச்சது இல்லன்னு தெரிஞ்சுக்கலையா? சின்ன வயசுல நான் ஆயா கூட அவங்க ரூம்ல தான் இருந்தேன். நான் வளர்ந்தப்புறம்தான் எனக்குன்னு ஒரு ரூம் கொடுத்தாங்க. எப்பவுமே எங்க அக்காக்களோட பழைய துணிகள் தான் எனக்கு கொடுப்பாங்க. எல்லாமே நல்ல துணிங்க, கிழிஞ்சிருந்தா கூட ஆயக்கிட்ட கொடுத்து தச்சு போட்டுப்பேன். சூர்யாவோட கண்கள் மிருதுவாயின. ஒரு பெயர் போன பெரிய துணிக்கடை முன் அவர்கள் கார் நின்றது. உள்ள போனதும் அவங்க பின்னாடி வந்த விற்பனையாளன் கிட்ட சூர்யா, இவங்க சைஸ்ல இருக்கிற எல்லா துணிகளையும் கொடுன்னு சொன்னான். கடைக்காரன் மாதவிய உள்ள கூட்டிட்டு போனான். அன்னைக்குதான் மாதவிக்கு புரியுது பணக்காரங்க எப்படி ஷாப்பிங் பண்ணுவாங்கன்னு. மாதவி கடைக்காரன் கொடுத்த ஒவ்வொரு துணியையும் ஆசையாக மாற்றி மாற்றி போட்டு பார்த்தா. முதல்ல போட்டுட்டு வந்த துணிய மாத்திட்டு ஒரு அழகான ஸ்கர்ட் போட்டுக்கொண்டு சுத்தி வந்தா. சூர்யா ஒரு மேஜையில உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு இருந்தான். தனக்கு எதுவும் வேண்டான்னு ஆரம்பத்துல சொன்னாலும் உள்ள வந்து விதவிதமான துணிகளை பார்த்ததும் சின்ன குழந்தை மாதிரி கண்ண விரிய அங்கேயும் இங்கேயும் சுத்தி பல துணிகளை போட்டு பார்த்தா. அந்த துணியெல்லாம் அவளை இன்னும் அழகா பெரிய வீட்டு பொண்ணா காட்டுச்சு. அவள் இதுவரை நல்ல துணிகளே வாங்கியதில்லை போல தெரிந்தது. பச்சை கலர்ல ஒரு கவுன் போட்டுக்கிட்டு அவன் முன்னாடி வந்து நின்னப்போ அவ அவ்ளோ அழகா கவர்ச்சியா தெரிஞ்சா. அப்போதான் அடிச்ச மழையில வந்த அருவி மாதிரி குளுமையா இருந்தா. அவளுக்கு துணி எடுத்து கொடுத்த கடைக்காரர், உங்களுக்கு இது ரொம்ப அழகா இருக்குமா என்றார். மாதவிக்கு சங்கடமாக இருந்தது. சூர்யாவுக்கு முன் அவர் இப்படி சொன்னது. சூர்யாவுக்கு அவள் அழகாக இருந்ததாகவே தோன்றியது. எப்பொழுதும் அநாகரிகமாக தோன்றும் அவள் உருவம் இப்பொழுது மிகவும் நேர்த்தியாகவும் கவர்ச்சியாகவும் தெரிந்தது. அவளை மீண்டும் மீண்டும் பார்ப்பதை அவனால் தவிர்க்க முடியவில்லை. ஆனாலும் அவள் அவன் பக்கம் திரும்பும் போதெல்லாம் பார்க்காதது போல் முகத்தை வேறுபுறம் திருப்பிக் கொண்டான்.
சூர்யா கடைக்காரரை கூப்பிட்டு அவளுக்கு பொருந்திய அத்தனை துணிகளையும் பேக் செய்து பில் போட்டு தன் வீட்டிற்கு அனுப்பி வைக்குமாறு சொல்கிறான். மாதவி அசந்து போய் நிற்கிறாள். இவன் இத்தனை பணக்காரனா? இத்தனை பில்லிங் ஆனதில் சந்தோஷமான கடைக்காரர் அவர்களை கார் வரை கொண்டு வந்து மாதவி காரில் ஏறுவதை பொறுமையுடன் பார்த்துவிட்டு உள்ளே செல்கிறார். அவர்களை கார் வரை கொண்டு வந்து விட்டு மாதவி காரில் ஏறுவதை பொறாமையுடன் பார்த்துவிட்டு உள்ளே செல்கிறார். அவளை அவள் கம்பெனியில் இறக்கிவிட்டதும் அவனிடம் நன்றி சொல்லிவிட்டு இறங்கி போகிறாள். ராதி அவளை ஆடிஷன் நடந்து கொண்டிருக்கும் ஒரு 7 நட்சத்திர ஹோட்டலின் ஹாலுக்கு அழைத்து போகிறாள். இன்னைக்கு உனக்கு சூட் ஆகிற மாதிரி நல்ல ரோல் இருக்கு, கொஞ்சம் கவனத்தோட செய். நேத்து மாதிரி பாதியில ஓடிடாத. நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? லீனான்னு நினைப்பா? அவ ஒரு முன்னணி மாடல். அவ கூட உன்ன மாதிரி செய்ய மாட்டா. வேலையில முன்னுக்கு வரணும்னு நினைச்சா ஒழுங்கா இரு, இல்லனா வேற வேலை பாரு. மாதவி மனதிற்குள் நினைத்து கொள்கிறாள். லீனா முன்னுக்கு வர அவளுக்கு லிங்கம் குடும்பத்தின் பணபலம் இருந்தது. மேலும் மாதவியின் முன்னேற்றத்தை ஒவ்வொரு இடத்திலும் அவள் பெரியம்மா தடுக்க எல்லா வேலையும் செய்தாள். இவளுக்கு வந்த ரோல் எல்லாவற்றையும் பறித்து லீனாவிடம் கொடுத்தாள். இத்தனைக்கும் மாதவி பின்வாங்க தயாராக இல்லை. தன் திறமையை யாரையும் முடக்க விடுவதாக இல்லை அவள். இன்னைக்கு ரோல் சரியா பண்ணிடு. முதலீடு செய்யறவங்க பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க. வாசன் குடும்பத்துக்கு எவ்ளோ செல்வாக்கு இருக்கு, எவ்ளோ பணபலம் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. நீ இந்த ரோலுக்கு தேராட்டாலும் உன் அவங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னா உன் எதிர்காலம் நல்லா இருக்கும். மாதவிக்கு அவள் சொல்வது எதுவும் காதில் விழவில்லை. லீனாவும் உதயனும் சேர்ந்து அவள் பக்கமாக வந்து கொண்டிருந்தார்கள். அவள் இளவரசி போல நளினமாகவும் உதயன் உயரமாக கம்பீரமாக தெரிந்தான். இருவருக்குமான ஜோடி பொருத்தம் அங்கு இருக்கும் அத்தனை மனிதர்களையும் கவர்ந்து அவர்களை காண வைத்தது. எல்லோரும் அவர்களை பற்றி தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். அது லீனாவின் கணவனாக போகிறவன். பெரிய பணக்கார வீட்டு மகனாம். ரொம்ப அழகா இருக்கான்ல. லீனா கொடுத்து வைத்தவள். மாதவி அவர்கள் கண்ணில் படாமல் நகர முயற்சி செய்த போது உதயனின் குரல் கேட்டது. மாதவி, இங்கே நீ என்ன செய்கிறாய்? அவள் தயங்கி தயங்கி திரும்பி பார்க்கவும் லீனா அவளை வெறுப்புடன் பார்த்து கொண்டிருக்க இருவரும் அவளை நோக்கி வந்தனர். நான் ஒரு ஆடிஷனுக்கு வந்தேன். உதயன் அவள் ஆடைகளை பார்த்தான். எப்பொழுதும் போல் இல்லாமல் அவள் அழகாக உடுத்தியிருப்பதை பார்த்தான். இத்தனை நாட்கள் போல் இல்லாமல் கொஞ்சம் பெண்மையின் மென்மையும் அவளிடம் வந்திருப்பதாக தோன்றியது. நீ எங்க போன? உன் வீட்ல எல்லாரும் உன்னை காணோன்னு தேடிட்டு இருக்காங்க. அவனுக்கு அவர்கள் வீட்டில் நடப்பது எதுவுமே சரியாக தெரியாது. ஹேமா எப்பொழுதும் மாதவியை நன்றி கெட்டவள் என்று திட்டிக் கொண்டிருப்பது மட்டுமே அவனுக்கு தெரியும். அதற்கான காரணம் கூட தெரியாது. மாதவி லீனாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, நான் நன்றாக இருக்கிறேன், நான் ஒரு தோழியுடன் இருக்கிறேன், இனிமேல் அந்த வீட்டிற்கு நான் திரும்பி வரமாட்டேன் என்கிறாள். லீனா உதயனிடம், அவளுக்கு தெரியாது அம்மா எவ்வளவு கவலையுடன் இருக்கிறார்கள் என்று. இரவு முழுவதும் அவர்கள் தூங்க கூட இல்லை. இவளை பார், கொஞ்சம் கூட கவலை இல்லாமல். மாதவி தொண்டையை செருமினாள். ஆமாம், அவள் பெரியம்மா கோபத்தில் இருப்பாள். அவளை அந்த குடும்பத்திற்கு விற்க முடியாமல் போய்விட்டதே என்று. அதற்கு மேல் லீனாவின் நடிப்பை சகிக்க முடியாதவளாக, எனக்கு இன்னும் ஆடிஷன் இருக்கிறது, நீங்கள் வந்த வேலையை பாருங்கள் என்றாள். உதயனை ஏக்கமாக ஒரு பார்வை பார்த்தாள். அந்த நேரம் பார்த்து பின்னாலிருந்து ஆரவாரம் எழுந்தது. திரும்பி பார்த்தால் அவன் ஆட்கள் சுற்றிலும் வர கருப்பு நிற சூட் அணிந்து கம்பீரமாக சூர்யா வந்து கொண்டிருந்தான். அவனை அங்கு பார்த்ததும் மாதவிக்கு ஒன்றுமே புரியவில்லை. கனவு காண்கின்றோமா என்று கூட நினைத்தாள். லீனா அப்படியே உறைந்து போய் தன்னை தாண்டி தன்னை திரும்பி கூட பார்க்காமல், யாரும் எனக்கு ஒரு பொருட்டல்ல என்று நடந்து போகும் ராஜா புல் போகிறவனை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் உதயனிடம், யாரவன்? மிகவும் தெரிந்த முகம் போல் உள்ளது என்று தன் ஆவலை கட்டுப்படுத்த முடியாமல் கேட்டாள். இன்னொரு பக்கம் மாதவிக்கு அப்படியே பூமிக்கு அடியில் மறைந்துவிட வேண்டும் போல் இருந்தது. அவன் அவளை பார்த்து விட்டான். ஆனால் அதற்குள் லீனாவில் தனிந்த குரல் இவளை திடுக்கிட செய்தது. அவன் என்னையா பார்த்தான்? அவளால் அங்கு நிற்க முடியாமல் அந்த கூட்டத்திலிருந்து ஓடுகிறாள். திடீரென அவள் பின்னால் இருந்து லீனாவின் குரல் கேட்கிறது. ஒழுங்காக வீட்டுக்கு போய்விடு. மாதவி அவளை திரும்பி பார்த்து கடுப்புடன் சொல்கிறாள். இனி என்றென்றும் அங்கு போக மாட்டேன். நீ என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத. எப்படியாவது உதயனை மடக்கிடலாம்னு பாக்குற, அது கண்டிப்பா முடியாது. நீ முறைப்படி பிறந்த பொண்ணே இல்ல.
அவன் ஒரு பாரம்பரியமுள்ள பெரிய குடும்பத்து மனிதன். உனக்கு அவன் மேல ஆசைப்படுற அருகதை கூட கிடையாது. உனக்கு அறிவுன்னு ஏதும் இருந்தா இந்த மாதிரி எண்ணத்தை விட்டுடு. உனக்கு மூளைன்னு ஒண்ணு இருந்திருந்தா அந்த வேலாயுதம் வீட்ல கல்யாணம் பண்ணிட்டு போய் கௌரவமா வாழ்ந்திருக்கலாம். அதையும் தொலைச்சிட்ட. அவ்ளோ நம்பிக்கையா உதயனை உன் பக்கம் திருப்பிடலாம்னு? முடிச்சிட்டியா? இப்ப நான் போலாமா என்று கேட்டுவிட்டு மாதவி நகர முற்பட்டாள். வேறு யாரை பற்றி பேசியிருந்தாலும் அவள் தாங்கி இருப்பாள். உதயனை பற்றி பேசியது அவளை மிகவும் துன்புறுத்தியது. ஆனால் அவளை நகர விடாமல் லீனா அவள் கையை பிடித்து இழுத்தாள். என்னிடம் எவ்வளவு திமிராக நடந்து கொள்கிறாய்? இப்பொழுது திரும்பி என் ஷூவில் இருக்கும் தூசை நீ நக்கினால் இந்த ரோல் உனக்கு கிடைக்குமாறு செய்வேன். என்னை பகைத்து கொண்டால் எந்த நல்ல கம்பெனி ரோலும் உனக்கு கிடைக்காமல் செய்வேன். பார்க்கிறாயா? லீனாவின் வார்த்தைகளில் அதிர்ந்து போய் மாதவி, நீ யாரென்று நினைத்து கொண்டிருக்கிறாய்? லீனா தான் யாரென்று காட்ட மாதவியை அடிப்பதற்கு கையை ஓங்கியவள் அப்படியே திடீரென முகத்தில் சிறிது வெட்கம் பரவ, எது எப்படி இருந்தாலும் நீ வீட்டிற்கு வரணும் மாதவி. நான் உன் அக்கா இல்லையா? உன் நலனில் எனக்கு அக்கறை இருக்கிறதல்லவா என்றாள். மாதவிக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஏன் இப்படி திடீரென குரலை மாற்றி நல்லவள் போல் நடிக்கிறாள் இவள் என்று வியந்து கொண்டே திரும்பியவள் அங்கு சூர்யா அவள் பின்னால் எப்பொழுது வந்து நின்றான் என தெரியாமல் ஆச்சரியப்பட்டாள். லீனா அவனை அப்படியே விழுங்குவது போல் பார்த்தாள். அவன் நடையும் உடையும் உருவமும் கண்டிப்பாக எந்த பெண்ணையும் விழ வைக்கும். நல்ல வேளை இப்பொழுதுதான் தன் மார்பகத்தை கவர்ச்சியாக இருக்க ஏதோ மருத்துவம் எல்லாம் செய்து வந்திருக்கிறாள். என்னதான் உதயன் நன்றாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் இவனுக்கு முன்னால் அவன் நிற்க முடியாது என்று தோன்ற சூர்யாவை மயக்கும் பார்வையில் பார்த்தாள். ஆனால் ஒரு நொடி அவளை பார்த்தவன் சற்றென்று மாதவியின் பக்கம் பார்வையை திருப்பினான். அவள் கைவிடப்பட்ட குழந்தை போல் பயந்து உதடுகளும் இமைகளும் படபடக்க வெளுத்து போய் காணப்பட்டாள். காலையில் பார்த்த பெண்ணா இவள் என அவனுக்கு தோன்றியது. கண்களில் எந்த உணர்வையும் காட்டாமல் அவளை பார்த்து, உனக்கு எதுவும் சரியில்லையா? எதுவும் பிரச்சனையா என்று கேட்டான். அவள் அவனை பார்த்து நடுங்கிக் கொண்டே, இல்லை, ஒன்றுமில்லை என்றாள். என்னுடன் வா என்றவன் லீனாவை திரும்பி கூட பார்க்காமல் வேகமாக நடக்க ஆரம்பித்தார். மாதவி ஒரு நிமிடம் உறைந்து போய் நின்றாள். கருத்து போன லீனாவின் முகத்தை பார்த்தாள். அதற்குள் சூர்யாவின் ஆள் ஒருவன் மாதவியை வருமாறு சைகை காட்ட அவள் வேறு வழியில்லாமல் சூர்யாவின் பின்னே ஓடினாள். லீனாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை. மாதவிக்கு அவனை தெரியுமா? இது எப்படி? அவளை போல் ஒரு சாதாரண ஊர்பேர் தெரியாத மாடலுக்கு இத்தனை பெரிய மனிதனை எப்படி தெரிந்திருக்க முடியும்? யாராக இருப்பான் இவன்? அவன் போட்டுக்கொண்டிருக்கும் இத்தாலி சூட் ஒரு பெரிய டிசைனருடையது. விலை எக்கச்சக்கமாக இருக்கும். யாராலும் அவ்வளவு சுலபமாக வாங்க முடியாது. உதயன் தன் நிச்சயதார்த்தத்திற்கு வாங்க நினைத்து முன்பே சொல்லி வைக்காததால் வாங்க முடியாமல் போனது. சூர்யாவின் பின்னே ஓடிக்கொண்டிருக்கும் மாதவியை அவள் பொறாமையுடன் பார்த்தாள். அவர்கள் கேட்டின் அருகில் சென்று கொண்டிருந்தனர். உன் உதவிக்கு நன்றி என்றாள் சூர்யாவிடம் மாதவி. அவளை பக்கவாட்டில் பார்த்து, நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்றான். நான் ஒரு கம்பெனியின் ஆடிஷனுக்காக டைரக்டரை பார்க்க வந்தேன். அவளை ஏற இறங்க பார்த்தான். அந்த பச்சை கவுனில் மிகவும் கவர்ந்தாள் அவள். கண்களை தாழ்த்தி கொண்டு, சரி, ஆடிஷன் முடிஞ்சதும் சொல்லு, நான் இங்கதான் இருப்பேன். நான் உன்னை கூட்டிக்கிட்டு போறேன். சரி, ஆனால் நீ ஏன் இங்க வந்தாய்? இந்த ஹோட்டல் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தது. ஓ, இத்தனை பெரிய ஹோட்டல் உங்கள் சொந்தமா என்று மனதில் ஆச்சரியப்பட்டு கொண்டே அவள் அவனிடம் விடை பெற்று கொண்டு அவள் வேலையை பார்க்க போனாள். அவள் அங்கிருந்து நகர்ந்த பிறகு தன் ஆளை கேட்கிறான் சூர்யா. மேடம் ஆடிஷனுக்கு வந்திருக்கிறார்களாம். ஆமாம் சார், இந்த ஹோட்டல் விளம்பரத்திற்காக உங்கள் குடும்பம் எடுக்கும் விளம்பர படம் தான். உங்கள் இரண்டாவது தம்பிதான் முக்கியமான ரோல் இதில். சூர்யா சிறிது யோசித்துவிட்டு, போய் வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சுட்டு வா என அவனை அனுப்புகிறான். உள்ளே நுழைந்த மாதவி மிகவும் கஷ்டப்பட்டு கூட்டத்தில் நெருக்கி அடித்து ஒரு பாடாக டைரக்டர் அருகில் சென்று ஹலோ என்றாள். அவர் நீங்க என்று கேட்டதும், நான் ஒரு மாடல் என தொடங்க, நீங்கள் என் உதவியாளரை தான் பார்க்கணும், எனக்கு இதற்கெல்லாம் நேரமில்லை என்றார். அவளுக்கு முன்பே தெரியும் இப்படித்தான் இவர்கள் நடந்து கொள்வார்கள் என. உதவியாளர் வேறு எதுவும் காரணம் சொல்வார்.
இந்த மாடல் தொழிலில் கொஞ்சம் எருமை மாட்டு தோலுடன் தான் இருக்க வேண்டும். அவள் விடாமல், நான் எனக்கு ரோல் கேட்டு வரவில்லை. உங்கள் படங்கள் எல்லாமே மிகவும் நன்றாக இருக்கும். நீங்கள் செய்தால் கண்டிப்பாக அந்த பொருள் நன்றாக விற்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும். உன்னை போல் நான் தினமும் 1000 பேரை பார்க்கிறேன். என் நேரத்தை வீணடிக்காதே என்று சொல்லிவிட்டு அவர் நகர, அவள் என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு தயாரிப்பாளர் புன்சிரிப்புடன் அவள் அருகில் வந்து, நீங்கள் தானே மாதவி என்றார். தர்மன் சார், உங்களுக்கு என் பெயர் கூட தெரியுமா? எப்படி சார்? உன் படம் சிலது பார்த்திருக்கேன். நல்லா செய்ற. ஆனா உன்னை யாரும் சரியா கவனிக்கல. உனக்கு ரோல் வேணுமா என்றார். எனக்கு ஆடிஷன் சான்ஸ் கிடைச்சா கூட போதும் சார். நான் டைரக்டர் கிட்ட பேசுறேன். இன்னும் 2-3 நாள்ல உனக்கு ஒரு ரோல் வாங்கி தரேன். நீ போயிட்டு அப்புறமா வா. ரொம்ப நன்றி சார். அவளை ஒரு மாதிரியாக பார்த்துவிட்டு, நல்லா உழைச்சா நல்லா முன்னுக்கு வருவ அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறார். அதன் பிறகு அவள் சூர்யாவை தேடி போகிறாள். அவன் ஹோட்டல் வரவேற்பறையில் உட்கார்ந்து கொண்டு ஏதோ ஆபீஸ் பேப்பர்களை படித்துக் கொண்டிருந்தார். அவள் வந்ததும் அவள் முகத்தில் கொஞ்சம் சிரிப்பை எதிர்பார்த்து அவளை பார்த்தான். அவளோ சந்தோஷத்தில் திளைத்து கண்களின் ஓரம் கோடு கிழித்தாற்போல் மின்னியது. என்ன நடந்தது? இவ்வளவு சந்தோஷமா இருக்க? ஆமாம், ஒரு தயாரிப்பாளர் எனக்கு டைரக்டரிடம் சொல்லி கண்டிப்பாக ரோல் வாங்கி தருவதாக சொல்லியிருக்கிறார். நானும் கவனிக்கப்பட்டிருக்கிறேன். அவருக்கு என் பெயர் கூட தெரிந்திருந்தது. அப்பா, இத்தனை நாள் போட்ட உழைப்பிற்கு கண்டிப்பாக நல்ல பலன் இருக்கும்னு நம்புறேன். அவள் பாட்டுக்கு சந்தோஷத்தில் பேசிக்கொண்டே அவளையும் அறியாமல் அவன் கைகளுடன் தன் கைகளை கோர்த்து கொண்டாள். அவள் அப்படி செய்வதை பார்த்து கொண்டிருந்தான் தவிர அவனுக்குள் எந்தவிதமான தவறான மாற்றமும் நிகழவில்லை. தன்னுலகில் இருந்தவள் திடீரென அவள்தான் அவனை பிடித்திருப்பதை பார்த்ததும், சாரி, தெரியாமல் செய்துவிட்டேன் என சட்டென விலகிக் கொண்டாள். அவன், பரவாயில்லை, வா போகலாம் என்று கிளம்பினான். அவன் பின்னாடி குழந்தை போல் ஓடினாள். ஒரு பட்டாளமே அவன் பின்னால் வந்தது. அவனுக்கு கார் கதவை திறந்து வைத்து ஏதோ பெரிய மகாராஜா போல் நடத்துவதை கண்டாள் மாதவி. அவன் அருகில் சென்றதும், நீ மிகப்பெரிய ஆள் போல் தெரிகிறது. அப்படியா என்றாள். உன்னிடம் பணம் இருப்பதோ இல்லாதிருப்பதோ எனக்கு எந்த விதத்திலும் சம்பந்தமில்லாத ஒன்று. எப்படி இருந்தாலும் நாம் விவாகரத்து பெறத்தானே போகிறோம். சூர்யா சிரித்தான். நினைவிருந்தால் சரி. மாதவி காரினுள் ஏறினாள். பக்கவாட்டில் அவனை பார்க்கும்போது அவன் முகம் வடித்து வைத்த சிலை போல் தெரிந்தது. அவனை பார்க்க பார்க்க அவளால் தான் மயக்கப்படுவதை தவிர்க்க இயலவில்லை. சூர்யா அவளை திரும்பி பார்க்கையில் அவளின் கால்கள் அகன்று இருந்தன. அவள் அணிந்திருந்த வெள்ளை நிற உள்ளாடையின் ஓரம் கண்ணில் பட்டது. அவன் புருவத்தை சுருக்கினான். உன்னால் ஒரு பெண் போல் சரியாக உட்கார முடியாதா? மாதவி குனிந்து தன் கால்களை பார்த்து கொண்டாள். மிகவும் சங்கடமாகிவிட்டது. எப்படி மறந்தேன் கவுன் போட்டுக் கொண்டிருப்பதை? தனக்குத்தானே கேட்டுக்கொண்டாள். தன்னை ஒரு கேவல பிறவி போல் பார்த்து கொண்டிருந்த அவனிடம் திரும்பி, நீ என்ன புதுசாவா பாக்குற என்ன என்று பதில் கொடுத்தாள். நான் பொண்ணு போல நடந்துக்கிட்டா மட்டும் என்னை விவாகரத்து பண்ணாம இருக்க போறியா என்ன? அவனுக்கு பேச்சு வரவில்லை. ஒரு பெண் தன்னை இப்படி எதிருக்கு எதிர் கேள்வி கேட்பது அவனுக்கு பழக்கமே இல்லை. அவனுக்கு இதை சமாளிப்பது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மிஸ் மாதவி, இந்த கல்யாணம் நிலைக்கிற வரைக்குமாவது நாம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீயும் கொஞ்சம் பொறுப்பெடுத்தா நல்லா இருக்கும். இந்த நிலைமைக்கும் நீதான் காரணம்னு மறந்துடாத. நானா உன்னை என் துணியெல்லாம் கழட்டி வீச சொன்ன? உன்னை மயக்குனது கிறுக்குனது நான் தான். ஆனா நீதானே இதெல்லாம் செஞ்ச. சூர்யாவின் முகம் இன்னும் கடுமையானது. ஆனா நீயும் நல்லா அனுபவிச்சதானே? கடைசி வரைக்கும் என்ன கெட்டியா பிடிச்சுக்கிட்டு விடாம தானே இருந்த. உன் விரல்களை நான் கடிச்சப்போ, நீ கிளறப்பட்டப்போ நீ எத்தனை அனுபவிச்சேன்னு நான் தான் பார்த்தனே. ஓ முகம் ரத்தம் வர அளவுக்கு சிவந்தது. அதை அவன் சொன்னதும் அவன் பார்வையும் எப்பொழுதும் அவள் முகத்தை சிவக்க வைத்தது. எனக்கு அதெல்லாம் ஒன்னும் ஞாபகம் இல்ல. நீயா கற்பனை பண்ணிக்கிட்டு இருப்ப. எனக்கு நான் பட்ட வலி மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. உனக்கு முதல் தடவைங்கிறதுனால உனக்கு எப்படி ஒரு பொண்ணை கையாளணும்னு கூட தெரியல. ரொம்ப முரட்டுத்தனமா நடந்துகிட்ட. ஹே! அவன் முகம் இப்பொழுது அவள் முகத்திற்கு அருகில் வந்தது. இப்படித்தானே மிருதுவா இருந்த அன்னைக்கும். அவள் பெண்மையின் மென்மை அவனுக்கு நினைவு வந்தது. அவன் கண்களில் ஒரு குறும்பு தெரிந்தது. மாதவி சற்று பின்னாடி நகர்ந்து உட்கார்ந்தாள். அவன் தொடாமலே அவன் உடல் முழுவதும் தன் மீது இருப்பது போல் உணர்ந்தாள். காரின் இருக்கையே அவனின் வாசம் நிறைந்து
அந்த ஆண்மை அவளை அச்சுறுத்தியது. பாரு பாரு, அன்னைக்கும் இப்படிதான் ஆச்சு உன் மூச்சு. ஒரு போட்டோ எடுத்து உனக்கு காட்டவா? அவன் கையை தட்டிவிட்டவள் அவனிடமிருந்து எத்தனை தள்ளி உட்கார முடியுமோ அத்தனை தள்ளி உட்கார்ந்தாள். அதன் பிறகு இருவரும் ஒன்றுமே நடக்காதது மாதிரி ஜன்னலுக்கு வெளியே பார்த்து கொண்டு வந்தனர். ஆனாலும் அந்த சூழல் ஏற்படுத்திய நெருக்கம் அவளை என்னவோ செய்து கொண்டே இருந்தது. அவனை திரும்பி பார்க்கும் தெம்பு கூட அவளுக்கு இல்லை. எப்படி மறப்பாள் அன்று இரவு நடந்ததை? அன்றைக்கு அவளுக்கும் முதல் தடவைதான். ஆனாலும் எப்படி அவ்வளவு சாதாரணமாக தன் உடலை அவனிடம் தந்து விட்டாள்? நிஜமாவே நம்ம மூஞ்சு அவ்வளோ செவந்து போச்சா என்று வியந்தாள். சிறிது நேரத்தில் டிரைவர் அவர்கள் இருவரையும் நிகழ்காலத்திற்கு அழைத்து வந்தார். வீடு வந்துருச்சு. மாதவி அவசரமாக கார் கதவை திறக்க போன போது சூர்யா அவள் கையை தடுத்தான். என்ன செய்யற இப்போ? எதுக்கு இவ்ளோ அவசரமா ஓட பாக்குற? உனக்கு வெக்கமா இருக்குன்னு எடுத்துக்கலாமா? என்னை தனியா விடு என்று சொல்லிவிட்டு அவன் கையை தட்டிவிட்டு அவள் இறங்கி வீட்டை நோக்கி ஓடினாள். அவள் ஓடுவதை பார்த்து கொண்டே நிதானமாக இறங்கி நடக்கத் தொடங்கினான். அவன் மனம் ஏனோ லேசாக இருந்தது. அப்பொழுது மாதவி சிறிது தூரம்தான் நடந்திருப்பாள். அவர்கள் வீட்டு வாயிலில் ஒரு பெண் நிற்பதை பார்த்தாள். நேர்த்தியாக உடுத்துக்கொண்டு அழகாக செல்வ செழிப்பு பறைசாற்றிய உடலுடன் இருந்தாள். அவளை பார்த்ததும் அவளுக்கு நினைவுக்கு வந்த வார்த்தைகள் நன்றாக வளர்க்கப்பட்ட நாகரிக நேர்த்தியான அழகான பெண் என்பதே. மாதவி அப்படியே உறைந்து நின்றாள். பின்னால் வந்து கொண்டிருந்த சூர்யாவிற்கும் அவளை பார்த்து ஆச்சரியமாகி மாயா என்று அழைத்தான். ஓ, மாயா அவனின் காதலி இல்ல? அவளை பார்த்ததும் மாதவிக்கு புரிந்துவிட்டது சூர்யாவிற்கு எந்த மாதிரி பெண்களை பிடிக்கும் என்று. அவளின் நீண்ட பளபளத்த முடிக்கற்றைகள் காற்றில் அலைந்து கொண்டிருக்க அவளின் பளிச்சென்ற அழகான முகம், அவள் அணிந்திருந்த நேர்த்தியான விலை உயர்ந்த ஆடைகளுக்கும் அவளின் பார்வையும் அவளை ஒரு புத்திசாலியான பெரிய வீட்டு பெண்ணாக, நல்ல பெண்ணாக அறிமுகப்படுத்தின. அவள் மீதான ஒரு பார்வை போதுமானதாக இருந்தது அவளை பற்றி இதையெல்லாம் கணிக்க. மாதவிக்கு ஒரு நிமிடம் என்ன செய்வதென்று தெரியவில்லை. அங்கு தான் நிற்பதே ஒரு அசௌகரியமாக இருந்தது. அவர்களுக்கு முன்னால் தான் மிகவும் தாழ்ந்தவள் போன்று உணர்ந்தாள். மாயாவின் அருகில் சூர்யா நிற்க அவர்களின் ஜோடி பொருத்தம் பிரமாதமாக இருந்தது. கண்டிப்பாக அவனுக்கு பொருத்தமானவள் தான் இல்லை, மாயாதான் என தோன்றியது. அவர்கள் இருவரையும் சேர்த்து பார்ப்பவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு பொறாமை கூட தோன்றும். மாயா மாதவியை பார்த்ததும் அவள் கண்களில் கோபம் பளிச்சென மின்னியது. அதே கோபத்துடன் சில நிமிடங்கள் அவளை பார்த்து கொண்டிருந்தவள் சூர்யாவின் பக்கம் பார்வையை திருப்பினாள். அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு மாதவி சூர்யாவை பார்த்து, என் துணியெல்லாம் துவைக்காமையே இருக்கு, நான் துவைக்க போறேன் என்று சொல்லி அங்கிருந்து நகர்ந்தாள். சூர்யா அவள் சங்கடத்துடன் ஓடுவதை பார்த்து கொண்டிருந்து விட்டு மாயாவின் பக்கம் திரும்பினான். எந்த மாதிரி ஒரு பொண்ண வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க என்று ஏளனமாக கேட்டாள். நான் உனக்கு அனுப்பின இமெயில் பாத்தியா? இதெல்லாம் என் கை மீறி அவசரமா நடந்துருச்சு. இன்னைக்கு நிலைமை இதுதான். உனக்கு என் மேல கோபம் இருக்கும், உன்னை கஷ்டப்படுத்திட்டேன்னு எனக்கு தெரியுது. ஆனா நான் வேணும்னு பண்ணல. இந்த கல்யாணம் நடந்தே ஆக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, மன்னிச்சுக்க. இவளால என் உடம்பு பிரச்சனை சரியாயிடும்னு என் குடும்பத்துல உள்ளவங்க நம்புறாங்க. இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டே ஆக வேண்டியதா போச்சு. இது நான் உனக்கு செஞ்ச மிகப்பெரிய துரோகம். அதுக்கு என்ன தண்டனை வேணும்னாலும் வாங்கிக்கிறேன். திட்டணுமா, அடிக்கணுமா, என்ன வெறுத்து என்னை விட்டு போகணுமா, இல்ல எந்த விதத்துல சரி கட்டணும்னாலும் சொல்லு, நான் செய்ய தயாரா இருக்கேன். நான் உனக்கு கொடுத்த வாக்க என்னால நிறைவேற்ற முடியல. எனக்கு உன்னை தண்டிக்க வேண்டாம். என்னால எப்படி உன்னை தண்டிக்க முடியும்? ஆனா நான் இனிமே என்ன பண்ணுவேன் நீ இல்லாம? அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நாங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்பின் தெரியாதவங்க. அவ பேரு கூட எனக்கு கல்யாணத்துக்கு முன்னால தெரியாது. வீட்டுல இருக்கிறவங்களோட கட்டாயத்துலதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் விவாகரத்தை செஞ்சிருவேன் அவள. இதை கேட்டதும் மாயா சட்டென தலையை தூக்கி கண்ணீருக்கு நடுவே நிஜமாவா என்றாள். சூர்யா தலையை ஆட்டினான். ஆரம்பத்திலேயே நாங்கள் இருவரும் இதை பேசி முடிவு செய்துவிட்டோம். மாயாவும் சூர்யாவும் குழந்தை பருவத்திலிருந்தே ஒருவருக்கொருவர் என்று பழகியவர்கள். சூர்யாவின் இந்த பிரச்சனையால் தான் அவர்கள் இருவரும் சேர முடியாமல் போனது. மாயா அருகில் வந்தாலே அவன் சருமத்தில் ஒருவிதமான ஒவ்வாமை வந்து அரிப்பெடுக்க தொடங்கிவிடும்.
மாயாவும் முடிந்தவரை தான் உபயோகிக்கும் சோப்பிலிருந்து சென்ட்டிலிருந்து மாற்றி பார்த்து விட்டாள். அவளே சில மருத்துவங்களும் பார்த்து கொண்டாள். எதிலும் அவன் பிரச்சனை சரியாகவில்லை. சூர்யாவின் குடும்பத்துக்கோ அவன் திருமணம் செய்து வாரிசை கொண்டு வர வேண்டும். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.